ஹாய் ஹலோ பிடிஎஸ் ஆர்மிஸ் மை பிக் பிடிஎஸ் ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன்டா. சரி, நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து சுகாக்கான ஒரு ஒன் ஷாட் தான். மாஃபியா மாமா ஸ்கூல் கேர்ள் செகண்ட் பார்ட்டு. இதை இன்றைக்கி பார்த்துருவோம். ஹெட்ஃபோன் மஸ்ட்டு, ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க சார். இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காரேன், அதான் கொஞ்சம் இழைக்குது. பின்னாடி வந்து வாய்ஸ் எதுவும் கேட்டுச்சுன்னா தயவு செய்து இக்னோர் பண்ணிடுங்க. என்னோடய வாய்ஸை மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வழக்கம் போல் தான் நான் வந்துட்டு டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கேன். பட் இருந்தாலும் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா தயவு செய்து இக்னோர் பண்ணுங்கள். என்னோடய வாய்ஸை மட்டும் இமேஜின் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் மஸ்ட்டு, ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. சரிடா, ரீகே பார்த்துடலாம். போன பாட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்கூல் கேர்ளு, சுகா வந்துட்டு மாஃபியா பாஸ். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து மாஃபியா பாஸ் சுகாவை வந்து துரத்தி லவ் பண்ணியிருப்பீங்க. அவரை வந்து கண்டுக்காமல் இருந்திருப்பார். அண்ட் வந்துட்டு அவருமே உங்கள் சுட்டித்தனத்தெல்லாம் பார்த்து உங்களை லவ் பண்ணியிருப்பாரு. ஆனால் வெளில சொல்லாமல் இருந்திருப்பார். அவரை வெளில சொல்ல வைக்கிறதுக்கு நீங்களும் ஜேக்கியும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறீங்க. அதான் கார் ஆக்சிடெண்ட். அதே மாதிரி கார் ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் ஹோமாவுக்கு போனதாக ஒரு ட்ராமா ஆடுறீங்க. அதில் மனசை நம்பி எல்லா உண்மையும் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுறாரு. அப்படியே நீங்கள் 2 பேருமே சேர்ந்துடுறீங்க. உங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. ஒரு பேபி, 1 பாய், 1 பேபி கேர்ள், 1 பேபி பாய் இப்படி பிறக்கிறாங்க. அண்ட் எல்லாமே ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு திடீர்னு ஒரு கால் வருது. நீங்கள் அந்த கால் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஒரு லொக்கேஷன் அனுப்பி அந்த லொக்கேஷனுக்கு வர சொல்கிறாங்க. நீங்களுமே அந்த லொக்கேஷனுக்கு போகிறீங்க. அது ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் போய் பார்த்தா சுகா ஒரு பொண்ணு கூட, அவருமே ட்ரெஸ் இல்லாமல் அந்த பொண்ணுமே ட்ரெஸ் இல்லாமல் 2 பேருமே இப்படி இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ரொம்பவே பெயின் ஆயிடுச்சு. அப்போ வேகமாக வீட்டுக்கு வரீங்க. உங்கள் பின்னாடியே சுகாவும் வராரு. உங்களை சமாதானப்படுத்த பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் சமாதானம் ஆகலை. நீங்கள் கேட்குறீங்க, என்ன ஒரு பொண்ணு கூட இப்படி இருக்கீங்கன்னு. நான் வந்து ட்ரங்க்கில் வந்துட்டு நீங்கள் அந்த பொண்ணு கூட இருக்கீங்களா? அப்போ ட்ரங்க்கில் வந்துட்டு பொண்டாட்டி யார், மற்றவங்க யாருன்னு கூட உங்களுக்கு கணக்கு தெரிலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவருமே கோவத்தில், ஆமாம், நான் வந்து ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், அதனால் அந்த பொண்ணு கூட ஒன்றுன்னு நினச்சி அந்த பொண்ணு கூட இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிடுறாரு. இப்படியே நீங்களுமே ஓவராக கோவப்பட்டு பிள்ளைங்களை தூக்கிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து அவருக்கு டிவோர்ஸும் கொடுத்துட்றீங்க. அவருமே வந்து டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு கொடுத்துட்றாரு. இப்படியே நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க. இதுதான் போன பாட்டில் நம்ம பார்த்துருப்போம், சேட் எண்டிங். ஸோ 2 பேர்த்தையும் பிரித்து வச்சுட்டேன். அதனால் வந்துட்டு நிறைய பேர் ஹாப்பி எண்டிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்காண்டி தான் இந்த ஒன் ஷாட்டும் நான் வந்து போடுறேன் ஆர்மிஸ். ஸோ இதில் வந்து ஹாப்பி எண்டிங் கொடுத்துருவோம். ஓகேவா? ஹெட்ஃபோன் மஸ்ட்டு, ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. சரி, வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஜேகே. சொல்லுங்கம்மா. ஜேகே, இங்கே சுகா வந்து ரொம்பவே குடிச்சிட்ருக்கேன். ஜேகே ப்ளீஸ் நீங்கள் வர முடியுமா? சுகா குடிச்சிட்ருக்கியாண்ணா? இந்த அம்சம் இருங்கம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே வராரு. சுகா ஓவராகவே குடிச்சிட்ருக்காரு. டேய் சுகா, டேய் இந்தாடா, டேய் என்னடா இப்படி குடிச்சிட்ருக்க? டேய் மாப்பிள்ள, வாடா. என்னடா மாப்பிள்ள இவ்வளோ தூரம் வந்திருக்க? என்னடா இப்படி குடிச்சிட்ருக்க? அதான் என் பொண்டாட்டி டாஸ் மயிறு என்னை விட்டு போயிட்டால, அவளை போய் கூட்டிகிட்டு வாடா மச்சான். எல்லாமே இருக்க முடியலடா மச்சான். ஐயோ, என் பிள்ளைங்க, இவ்வளோ 2 பிள்ளைங்கள தூக்கிட்டு போயிட்டாடா. எனக்கு அவன் ஞாபகமாக வருதுடா மச்சான். ஐயோ, அவளை போய் கூட்டிகிட்டு வாடா. நான் இப்போ அவளை பார்க்கணுண்டா. ஐயோ, என் குழந்தைங்கள நான் பார்க்கணுண்டா. என் பொண்டாட்டியை நான் பார்க்கணுண்டா மச்சான். போய் கூட்டிகிட்டு வாடா மச்சான். டேய் இப்போ போயிட்டு எப்படா கூப்பிட முடியும்? காலைல போயிட்டு கூப்பிட்டு வரேன்டா. அப்போ நீ தூங்குடா. டேய் தூங்க மாட்டேன். என் பொண்டாட்டிங்க வர்ற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன்டா. அப்புறம் எதுக்குடா டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு கொடுத்த? அவள் தான் சாக போகிறேன்றால. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? சாக போகிறேன்றா. அவள் ஏற்கனவே ஒரு தடவை உயிருக்கு பயப்படாமல் கார் ஆக்சிடெண்ட் வரையும் கொண்டு போய் விட்டவ தானே. சாக போகிறேன்னா அவன் சடுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டானா? அப்போ நான் என்ன பண்ணுறது? அதனால தான் சைன் போட்டு கொடுத்துட்டேன். ஷோ, சேர்றா மச்சான், காலில் போய் பேசுகிறேன்டா. இப்போ போய் நீ தூங்குட. காலெல்லாம் பேச வேணாண்டா. இப்போ வாடா. அவளை போய் பார்ப்போண்டா. வாடா. இந்த மயிறு மயிருன்னு என்னையே தூக்கி போயிட்டா. ஆனால் அந்த மயிரை என்னால் தூக்கி போட முடியல. வாடா. சுகா, நீ ஓவராகவே குடிச்சிருக்க. இப்படிலாம் அங்கே போனோன்னா அவ்வளோதான். உன்னைய ரொம்பவே வெறுத்துருவா. அது நீ வெறுத்துருவாளா? வெறுக்க விட்டுருவேண்ணா நான்? நான் யார்ரா? நான் யார்? மாஃபியா பாஸ்டா. என்னையுமே தூக்கி போட்டு போவாளா? போயிடுவாளா? என்னை விட்டு போயிடுவாளா? இந்த மாதிரி என்னை விட்டு போயிடுவாளா? போட்டுருவேனா? அவளை போட மாட்டேன்டா. என்னை விட்டு அவளை போட மாட்டேன்.
டேய் நீ ஏன்டா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க சுகா? ஏன்டா அப்படி ஜீவனை வாங்குற? தயவுசெய்து போய் தூங்குடா. ஏய் என்னடா தூங்குடா தூங்குடான்னு இருக்க? அவளை பார்க்கணுண்டா, என் குழந்தைங்கள பார்க்கணுண்டா, என் குழந்தைங்கள பார்க்காம என் பொண்டாட்டியை பார்க்காம எனக்கு தூக்கம் வராதுடா மாப்பிள்ள, என்னை கூட்டிகிட்டு போடா. இந்த நிலமையில ஒயன் உன்னைய பார்த்தானா டிவோர்ஸ் பண்ணது தப்பு, இவனை விட்டு எங்கிட்டாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவாளா? ஏய் அவளை விட்டுருவேனா? அவள் போகக்கூடாதுடா. இப்போ போகிறேன்டா, அவளை தூக்கிட்டு வரேன்டா, அவளை இங்கே தூக்கிட்டு வரேன்டா. ஃபஸ்ட்டு எப்படி அவளை நான் தூக்கிட்டு வந்தேனோ அதே மாதிரி இப்போ தூக்கிட்டு வர போகிறேன்டா. டி 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 உட்கார நீ வேற ஏன்டா? ஐயோ சாவடிக்கிற சுகா. இங்கே பாரு, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணித்தரேன். இப்போ நீ வந்து போய் தூங்குனேன்னா நான் காலையில் ஒயன்கிட்ட போய் பேசி ஒயனை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன், ஓகேவா? வாடா போய் பேசி அவளை கூப்பிடுவோம். அவள் வரலைன்னா என் குழந்தைங்களையும் அவளையும் தூக்கிட்டு வந்துடுவான்டா. என் பொண்டாட்டிடா, என் பொண்டாட்டி இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்கக்கூடாதுடா. அவங்க அம்மா அப்பா வீட்டில் தான்டா இருக்கா. அப்படியே இருந்தாலும் அது இன்னொருத்தவங்க வீடு தான்டா. என் வீட்டில் என் கூட தான்டா என் பொண்டாட்டி இருக்கணும். அவளை தூக்கணும்டா, அவளை தூக்கணும். சரிடா காலைல தூக்கணும்டா, இப்போ தூங்குடா. என்னடா இதையே சொல்லிகிட்டு இருக்க? பொண்டாட்டியை பார்க்கணும்டா, வாடா. எப்போ ராசா உன் காலில் கூட விழுகிறேன். அவங்க அப்பைங்காரே ரொம்ப மோசமானவன், ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருப்பியா? நீ வேற குடிச்சிருக்க, 2 பேர்த்தும் மல்லு கட்டி நாருவீங்க. அப்புறம் ஒயன் என்ன பண்ணுவானே தெரியாது. நீ தயவுசெய்து புரிஞ்சுக்கோடா. என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவா? அவளால் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. பொண்டாட்டி வேணும்டா, எனக்கு வேணும்டா. ஜெகே புரிஞ்சுக்கோடா. ஜெகே பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வாடா இங்கே. ஏன்டா அப்படி அழுதுட்ருக்க சுகா? புரிஞ்சுக்கோ சுகா. நீ அழுகிறத என்னால் பார்க்க முடியல. இத்தனை நாள் நீ உன் கண்ணிலேருந்து நான் கண்ணீரை கூட பார்த்ததில்ல. நான் காலைல போய் கண்டிப்பாக நான் ஒயன்ட்ட பேசி நான் கூட்டிகிட்டு வரேன்டா. புரிஞ்சுக்கோடா சுகா. காலையில் வேணாம்டா, காலைல வேணாம். என் பொண்டாட்டி எனக்கு இப்போ வேணும்டா, இப்போ பார்க்கணும் அவளை, என் குழந்தைங்கள பார்க்கணும். என் குழந்தைங்களையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டா. ஐயோப்பா இவன் வேறு சொன்னால் கேட்க மாட்டானே. நீ சொன்னால் கேட்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகாவை அப்படியே துண்டு கட்டாக தூக்கிட்டு போய் அப்படியே வந்து பெட்டில் படுக்க போட்டு மூடிட்டு தூங்குடாங்க. காலைல நான் போய் ஒயனை கூட்டிகிட்டு வரேன், உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா நான் மீற மாட்டேன், உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே சொல்கிறாரு. சொல்லவுமே சுகம், காலைல நான் எழுந்திரிக்கும் போது ஒயன் இங்கே இருக்கணும்டா, இங்கே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தூங்கிடுறாரு. இப்போ ஜேகே தான் முழிச்சிட்டே நிற்கிறாரு. இந்த ஒயனை போயிட்டு எப்படி கூப்பிட்டா வருவாளா? இவன் வேறு இப்படி குடிச்சிட்ருக்கானே, என்னென்ன பண்ண போகிறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஜேகேவும் இப்படியே முழிச்சிட்டே நிற்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. ஜேகே உங்களை பார்க்க தான் உங்கள் வீட்டில் தான் வீட்டுக்கு வெளியே வாசலில் நிற்கிறாரு. உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் விட மாட்டுறாங்க வீட்டுக்குள்ளேயே. ஜேகே கெஞ்சிகிட்ருக்காரு, தயவுசெய்து விடுங்க, நான் ஒயன்ட்ட பேசணும். ஒயன்ட்ட நீ என்னடா பேசணும்? அவன் என் தங்கச்சிடா, நீலாம் பேசக்கூடாது போடா. அவன் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுடா, அவகிட்ட நான் பேசணும். என்னடா ஃப்ரெண்டு? உன் ஃப்ரெண்டே வேணாம் தான்டா என் தங்கச்சி தூக்கி போட்டு வந்துட்டா, அப்போ என்னடா ஃப்ரெண்டோட ஒய்ஃபு? போடா. சிக்கே ஒழுங்காக இங்கேருந்து போயிரு. போக முடியாதுடா, ஒயனை பார்த்து நான் பேசணும். கூப்பிட்றா. ஒயனே இங்கே நின்று கத்திட்டு இருந்தேன்னா சங்கு அறுத்துருவேண்டா. எங்கள் அர்றா பார்ப்போம். 2 பேரும் என்னடா இப்படி கத்திட்டுருங்க? ஜிகே ஒழுங்கு மரியாதை இங்கே இருந்து போயிரு. போக முடியாதுடா, அதான் என் ஒயனை கூப்பிட்றான், என் ஃப்ரெண்டோட பொண்டாட்டியை கூப்பிட்றான், நான் அவன்கிட்ட பேசணும்டா. இங்கேருந்து போயிரு. என்னப்பா அங்கே கத்திகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஒயனை, இன்னும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலேருந்து எட்டி பார்க்குறீங்க. இப்போ ஜேகே வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் வேகமாக கீழே இறங்கி வந்து ஜேகேட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ என்ன ஜேகே வேணும்? வேணும் உங்க கூட கொஞ்சம் பேசணும். வேணும் இங்கே பாருங்கள் ஜேகே, உங்கள் ஃப்ரெண்டு சரிங்களா, அவரை வந்து நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன். அதோட அவருக்கும் எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிச்சு. அதோட உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் முடிஞ்சிச்சு, ஓகேவா? இனிமேல் நீங்கள் என் வீட்டுக்கு என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வராதிங்க தயவுசெய்து. சரி ஓகே, அதாவது உன் புருஷனோட ஃப்ரெண்டாக இருக்கிறனால தான் இது வரைக்கும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க. உன்னோட அண்ணன் என்னை நீ நினைக்கல, அப்படி தானே? ஜேகே அண்ணா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, என்னோட ப்ரெஷரை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். தயவுசெய்து இங்கேருந்து போங்கண்ணா. அவருக்கு பணிஞ்சிட்டு நீங்கள் இங்கேருந்து வந்து பேசாதீங்க, அவ்வளோதான். அவருக்கும் எனக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இனிமேல் அவரை பற்றி நீங்கள் வந்து எதுவுமே என்கிட்ட பேச வேணாம்,
ஒயன் உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், வீட்டுக்கு வெளியவே இப்படி தான் நிற்க வச்சு பேசுவியா? இதுதான் நீ உங்கள் அண்ணனுக்கு கொடுக்குற மரியாதையா? ஸோ அப்படி இல்லைண்ணா, சரி வாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கிறீங்க. ஜேகே சொன்னதையே தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காரு. சுகா பாவம், கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு, அவன் எதுக்கு அப்படி பண்ண போகிறான்? உன் மேலே பைத்தியமாக இருக்கியா? அப்புறம் எதுக்கு அவன் அப்படி பண்ண போகிறான்? ஓ, அவரே சொன்னார் அவர் வாயால், ஆமாம் ட்ரிங்க் பண்ணதுனால நீன்னு நினச்சி ஒரு பொண்ணு கூட அப்படின்னு சொன்னார்ண்ணா. அவரே அவன் கோவத்தில் சொல்லியிருப்பான், என் கோவத்தில் சொல்லியிருப்பான். கொஞ்சம் அவனுக்கு டைம் கொடு, அவன் நிரூபிப்பான். ஒன்றும் தேவையில்லண்ணா, இனிமேல் தேவையில்ல, எல்லாத்தையும் எங்கள் அண்ணால் பார்த்துட்டேன். அன்றைக்கி நான் போய் பார்க்கும்போது கூட அவர் அங்கேருந்து எந்த விஷயத்தையுமே என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கல. அவர் ஷாக்காகி எந்திரிச்சதை நானே பார்த்தேன். அவர் அவ்வளோ ஷாக்கில் இருந்தார். அவர் அவர் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைனா என்னை பார்த்து ஷாக்காகணும்னு அவசியமே கிடையாது. அவர் என்னை பார்த்தோன்னே ஷாக்கானார். அதுலேயே எனக்கு புரிஞ்சிருச்சுண்ணா அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு. தயவு செய்து அவருக்கு பணிஞ்சிக்கிட்டு என்கிட்ட பேசாதீங்க. தயவு செய்து இங்கேருந்து போயிருங்க ஜிகே அண்ணா. உங்களுக்கு ஒரு தங்கச்சி தானே நான். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிங்களே, இதுதான் அண்ணி மேலே வச்சுருக்க பாசமானு கேட்டிங்களே, தங்கச்சி மேலே நீங்கள் பாசம் வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து சுகா பற்றி இங்கே பேசாதீங்க, எந்த போயிருங்க. ஏன்னா குழந்தைங்கள பாருங்க, ஏன்னா ரெண்டுமே பச்சை குழந்தைங்க. இதை வச்சுட்டு எப்படி இருப்ப? எப்படினாலும் இருந்துருவேன், என்னோடய குழந்தைங்கண்ணா, நான் பார்த்துக்குருவேன். தயவுசெய்து இங்கேருந்து போயிருங்க. இங்கே பாரு, சுகா தான் அப்பா. ஸோ அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து தான் குழந்தைங்கள வளர்க்க முடியும். சிங்கிள் மாமா வளர்க்க முடியாது. அதுவுமே உனக்கு என்ன ஏஜ்? 20 தான் ஆகுது ஒயன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஒயன். என்னால் சிங்கிளாலாம் வளர்க்க முடியாது. ஆமாண்ணா, ஆமாம், என்னால் சிங்கிளாக வளர்க்க முடியாது. அதனால தான் எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அண்ணே என் கூட இருக்கியா. ஸோ எல்லாருமே சேர்ந்து நாங்கள் குழந்தைங்கள பார்த்துக்குறோம். தயவு செய்து இனிமேல் சுகாக்கு படிஞ்சிட்டு இங்கேருந்து பேசாதீங்க. நீங்கள் இன்னொரு தடவை இங்கே இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் இங்கேயும் இருக்க மாட்டேன், குழந்தைங்கள தூக்கிட்டு வேறு எங்கிட்டாவது போயிடுவேன். புரிஞ்சுக்கோங்கண்ணா, தயவுசெய்து இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. இப்போ ஜேகேக்கும் வேறு எதுவுமே பேச முடியல. ஏன்னா நீங்கள் குழந்தைகளை தூக்கிட்டு வேறு எங்கிட்டாவது போயிடுவேன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் குழந்தைகளை தூக்கிட்டு போனால் கஷ்டப்படுவீங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் அவருமே வேறு எதுவுமே பேசலை. இனிமேல் சுகாவை தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ சுகா கிட்ட தான் போகிறாரு. சுகா நல்லா தூங்கிட்டுருக்காரு. இன்னும் அவர் எந்திரிக்கவே இல்லை, ஏன்னா சரியாக போதலை. அதனால நல்லாவே தூங்கிட்டுருக்காரு. இப்போ போயிட்டு சுகாவை உசுப்புறாரு. ஏ சுகா, சுகா, டே எந்திரா, டே. டா மச்சான் இருறா பா, அம்மா தலைவலிக்குது பா. எங்கடா என் பொண்டாட்டி? எங்கடா உன் பொண்டாட்டி எங்கடா? அவளை வந்துட்டாளா? கீழே இருக்காளா? என்னடா அவ வந்துட்டாளா? எங்கே இருக்கா? அவளை கூப்பிடு. 2 அரவும் என்னை விட்டு போனல, 2 அரவுண்டா. அது என்னடா அது வந்துன்னு இருக்க? எங்கடா அவளை கூப்பிட்றா? அவளை அவள் வரலடா. என்னது வரலையா? ஆமாடா மச்சான், அவள் வரலடா. அதான்டா சொன்னேன் அனு வரேன்னு. வந்திருந்தா அவளை தூக்கிட்டு வந்திருப்பேன். அவளால் பேசியிருக்க முடியாதுடா, அவளை தூக்கிட்டு வந்திருப்பேன்டா நான். டே ஏன்டா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க சுகா? விட்றா, சாட்டிக்கு அவள் தனியாக இருந்துட்டு போட்டுண்டா. என்னடா தனியாக இருந்துட்டு போட்டுருக்க? அப்படிலாம் விட முடியாதுடா என்னால். என் பிள்ளைங்கடா, என் பொண்டாட்டிடா, அப்படிலாம் என்னால் விட முடியாதுடா. டே இப்படிலாம் நீ பேசிக்கிட்டே தான் வேற என்கிட்ட போயிடுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாளா? ஓ மேடம், வேற என்கிட்ட அது போயிடுவாளா? என்னை விட்டு அந்த டாஸ் மயிர் போயிடுவாளா? இப்படி போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமா சுகா எழுந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே இப்போது உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. ஏ ஒயனே வெளில வாடி, வாடி வெளில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கத்திகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே வெளில வரீங்க. என்ன வாடி வீட்டுக்கு போகலாம். இங்கே பாரு சுகா, தயவுசெய்து இங்கேருந்து போயிரு, மரியாதையும் இங்கேருந்து போயிரு. உன் மரியாதையை நீயே கெடுத்துக்காத. நடிமயிரு என்ன? சரி, அன்றைக்கி ஏதோ பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேட்டனால தான் நான் அந்த டிவோர்ஸ் பேப்பர்லேயே அவனுக்கு சைன் போட்டு கொடுத்தேன். இப்போ என்ன? நீ எனக்கு வேணும், என் பிள்ளைங்க எனக்கு வேணும், வா வீட்டுக்கு போகலாம்.
நான் உனக்கு புரிய வைக்கிறேன்டி, அது என்னன்னு எனக்கே தெரில, நான் கண்டுபிடிக்கிறேன்டி, பிடிச்சி உங்ககிட்ட சொல்கிறேன்டி, அது வரையும் எனக்கு கொஞ்சம் டைம் குடுறி. உனக்கு இந்த ஒரு வாரம் டைம் இருந்துச்சுல, இந்த டைமில் நீ என்னத்தை கிழிச்ச? ஒன்றுத்தையுமே கிழிக்கலை. நம்ம 2 பேத்துக்கு டிவோர்ஸ் ஆகி 1 வீக் ஆகுது. இந்த 1 வீக்கில் என்னத்தை கிழிச்ச நீ? ஒன்றுத்தையும் கிழிக்கலை. ஏன்னா அதுதான் உண்மை. உண்மையை எப்படி நீ பொய்ன்னு நிரூபிக்க முடியும்? அதுதானே உண்மை, அதானே நடந்திருக்கு உனக்கும் அந்த பொண்ணுக்கும். அப்போது அதை எப்படி என்கிட்ட நிரூபிப்ப? அதனால தானே நீயுமே தன்னால் அமைதியாக இருந்துகிட்ருக்க. ஏன் நீ ரொம்ப பேசுகிறடி, நீ ரொம்ப பேசுகிற. நீ தவிர எவ்வளையுமே நான் நினச்சி பார்த்தது இல்லடி, தவிர எவ்வளையும் நான் தொட்டது கூட இல்லடி, கனவுல கூட நினச்சி பார்த்தது இல்லடி. பிள்ளைங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன்டி, தயவுசெய்து நீ வீட்டுக்கு வாடி என்ன ப்ளீஸ்டி, உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன்டி, உன் காலில் விழுகிறேன்டி. சி ஐயோ, என் கிட்டக்கு கூட வராத, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது. இங்கேருந்து போயிரு சுகா, தயவுசெய்து இங்கேருந்து போயிரு. நடி பார்த்தாலும் மாமான்னு கூப்பிட்டு பின்னாடியே சுற்றி வருவேன். பின்னாடி பேசிகிட்ருக்க உன்னைய இதுக்கூட மாமான்னு கூப்பிட்டோன்னு இப்போ யோசிக்கிறேன் சுகா, இப்போ யோசிக்கிறேன். ஐயோ, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது. இப்போது என்னை தொட்டதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா அருவருப்பாக இருக்குது சுகா. அதெல்லாம் நினச்சாலே எனக்கு அப்படியே உடம்புலாம் ஒரு மாதிரியாக அருவருப்பாக இருக்குது. இப்படியே கத்தி எடுத்து இந்த இடத்துல கீறிக்கணும் போல் அப்படி இருக்குது சுகா. எனக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. என்னடி, என்ன போட்டு பார்க்குறியா? என்ன என்கிட்டே வா, மாஃபியா பாஸ்கிட்டே வா. ஆமாம், மாஃபியா பாஸ். அதனால தானே பொண்ணு கூட பிச்சி. ஏன் மேலே அப்படிலாம் இல்லடி, இப்படிலாம் நீ பேசாத. எனக்கு டென்ஷன் ஆச்சுன்னா நான் செய்வேனே எனக்கு தெரியாது. அப்புறம் கழுத்தை நெரிச்சு நான் கொன்றுவேண்டி, பார்த்துக்கோ. கொல்லுவியா? கொல்லு. நீ அது ஒன்று தான் நீ பண்ணல, அதையுமே பண்ணுரு. என்னை கொன்று, நீ கழுத்தை நெரிச்சு கொன்று, நம்ம பிள்ளைகளையும் கழுத்தை எடுத்துகிட்டு போயிரு. நீ மாஃபியா பாஸ் தானே, நீ எதுக்குமே அஞ்ச மாட்ட, ஒரு ஆளை கொல்றதுக்கு அஞ்ச மாட்ட. அதையுமே இப்போ நீ என்னை கழுத்தை நெரிச்சு கொன்று நம்ம பிள்ளைகளை கழுத்தை எடுத்து கொண்டு போயிரு. வேணாண்டி, வேணாம், எனக்கு டென்ஷன் ஆகுதுடி. இங்கே பாரு, வாடி நம்ம வீட்டுக்கு போகலாண்டி. வாடி. அந்த வீட்டில் நீ இல்லாமல் வீடாகவே இல்லடி, குழந்தைங்க இல்லாமல் வீடாகவே இல்லடி. வீட்டை கெஞ்சி கேட்குறேன்டி, வாடி வீட்டுக்கு போகலாண்டி. ஸோ அப்பா இவரை இங்கேருந்து அனுப்பிவிடுங்கப்பா, எனக்கு இவரை பார்க்கவே பிடிக்கலப்பா, தயவுசெய்து இவரை அனுப்பிவிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. உங்கள் அப்பா தான் வந்துட்டு அப்படியே சுகாவை அப்படியே கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வீட்டுக்கு வெளில விடுறாரு. இப்போ சுகாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சண்டையே வருது. சுகா உங்கள் அப்பாவை அடிக்கிறாரு, ஜேகே உங்கள் அண்ணனை அடிக்கிறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க டென்ஷன் ஆகுது. இப்போ நீங்கள் நடுவில் போயிட்டு நின்றுட்டு, இங்கே பாரு சுகா, இப்போ நீ இங்கேருந்து வெளில போகணும். ஜேகே அண்ணா, உங்களை அண்ணான்னு கூப்பிட்றேன், என்னோட அண்ணனா தான் உங்களையுமே நினைக்கிறேன். இப்போ சுகாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சுகா, இங்கேருந்து ஒழுங்காக போயிரு. நான் பண்ணுவேனே எனக்கே தெரியாது. நடி பண்ணுவேன், போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? கொடு, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு, நான் பார்த்துக்கிறேன்டி. என்னடா பாப்பா நீ? நல்லா ஒரு மயிரும் பிடுங்க முடியாது, ஒழுங்காக இங்கேருந்து போயிரு சுகா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது. நீ பண்ணுறி, முடிஞ்சது நீ பண்ணுறி, நீ என்ன பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன்டி. ஜேகேண்ணா, தயவுசெய்து என் நிலைமை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கண்ணா, இவரை கூட்டிகிட்டு போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ஜேகே சுகாட்டா, வாடா, வேணாண்டா, பாவண்டா, வேண விட்டுறடா. என்னடா விட சொல்லிகிட்டு இருக்கா, அவளை எப்படா விட முடியும்? புரிஞ்சுக்கிறாம பேசிகிட்டு இருக்காடா. மச்சான், கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்கிறாடா, நிரூபிக்கிறேன்டா. அண்ணா எதுவுமே பேச வேணாம், ஒரு வாரம் டைம் இருந்துச்சுல, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே என்ன கிழிச்சார் இவர்? ஒன்றுமே கிழிக்கலைல்ல. ஸோ அது உண்மைதான் அண்ணா, உண்மைதான். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டை பற்றி ஒரு நாள் தெரியும், அது உண்மைன்னு தெரியும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இவரை விட்டு நீங்களுமே போயிடுவீங்கண்ணா, புரிஞ்சுக்கோங்கண்ணா. தயவுசெய்து என்னை விட சொல்லுங்கள், எனக்கு இவரை பார்க்கவே பிடிக்கலண்ணா, என்னை விட சொல்லுங்கண்ணா.
அண்ணா தயவுசெய்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. அப்படியே உங்கள் அப்பா கேட்டெல்லாம் சாத்திட்டு இப்போ வந்துடுறாரு வீட்டுக்குள்ளே. சுகா அங்கே தான் நின்றுட்டுருக்காரு, அழுதுகிட்டே இருக்கா. ஏயோ என்ன வாடியோ என்ன நம்ம வீட்டுக்கு போகலாண்டி, வேணாண்டி இங்கே புரிஞ்சுக்கோடி. ஐயோ நான் யாருக்கிட்டேயும் அப்படிலாம் இல்லடி, அது என்னன்னு நான் உனக்கு நிரூபிக்கிறேன்டி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுறேன்னு சொல்லிட்டு அங்கே வாசல்லே தான் நின்று அழுதுட்டுருக்காரு. ஜேகேனா கூப்பிட்ற, டேய் மச்சான் வாடா மச்சான் போகலாம். டேய் என்னடா இப்படிலாம் அழுதுட்டுருக்க, இத்தனை நாள் நீ அழுததை நான் பார்த்ததே இல்லைடா மச்சான், இப்போ நீ அழுகிறது என்னால் தாங்க முடியலடா மச்சான், வாடா மச்சான்னு சொல்லிட்டு ஜேகேலாம் கூப்பிட்றாரு. ஆனால் சுகா ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காரு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாமே அந்த வாசப்படில் அங்கேயே தான் நின்றுட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் பார்க்க கூட இல்லை சுகாவை, அப்படியே நீங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கீங்க. இருந்தாலுமே உங்களுக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலுமே அந்த ஹோட்டலில் பார்த்தது உங்களுக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்பவே வந்து சுகாவை ரொம்பவே ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பீங்க. அதனால் அந்த சின்ன அந்த இதை வந்து இப்போ உங்களால் தாங்கிக்கவே முடியலை. ஹோட்டலில் அப்படி பார்த்தது உங்களால் தாங்கிக்கவே முடியல. நீங்களுமே வந்து ரொம்பவே வீட்டுக்குள்ளே அழுதுகிட்டு தான் இருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்க தான் ரெண்டுமே மாற்றி மாற்றி அழுதுட்டு இருக்குது. ரெண்டுத்துக்கும் மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியலை. சுகா அப்படியே வீட்டுக்கு வெளில நின்று கத்திக்கிட்டே இருக்காரு. ஒயன் வாடி ஒயனை நம்ம வீட்டுக்கு போகலாண்டின்னு சொல்லிட்டு அங்கே அழுதுகிட்டே தான் நிற்கிறாரு. ஆனால் நீங்கள் வெளில வந்து பார்க்கவே இல்லை. ஜேகேவும் அன்றைக்கி நைட்டு பூரா சுகா கூடயே தான் இருக்கார். ஜேகேக்கு தான் கொசு கடிக்குது. டேய் மச்சான், நீ இப்படி உன் பொண்டாட்டிக்காண்டி அழுதுட்ருக்க, என்னை கொசு கடிக்க வச்சு அழுக வச்சிட்ருக்கேடா, தயவுசெய்து வாடா, இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைக்கலடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேனா புலம்பிகிட்ருக்காரு. சுகா அப்படியே அங்கேயே அழுதுகிட்டே இருக்காரு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. அங்கேயே தான் இன்னுமே 2 பேருமே வாசல்லே தான் இருக்காங்க. இப்போது அதாவது வந்து உங்கள் வீட்டில் மேய்டு இருப்பாங்களா, அவங்க தான் வந்து வாசக்கூட்டி துவைக்கிறதுக்காண்டி போகிறாங்க. இப்போ 2 பேருமே அங்கே தான் இருக்காங்க. அப்படியே வந்துட்டு அவங்கள பார்த்தோன்னே வந்துட்டு இப்போ அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா சுகா சாரும் ஜேகே சாரும் வாசலில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே கண்டுக்கலை, இருந்தால் இருக்கட்டும், எனக்கு என்ன. இல்லைம்மா, அது வந்து உங்கள் வேலையை போய் பார்க்குறீங்களா ஆண்டி, தயவுசெய்து எதையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களையுமே திட்டி அனுப்பிவிட்றீங்க. இங்கே சுகா வெளியே தான் நிற்கிறாரு. ஜேகேவும் அவர் கூடயே தான் இருக்கார். இப்போ ஜேகேக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. டேய் மாப்பிள்ள, உன் கூட நைட்லேருந்து இருக்கேன்டா, அவள் தான் வரமாட்டாள, வாடா மாப்பிள்ள எனக்கு பசிக்குதுடா. ஏய் வேணா நீ போய் தின்றா, வர வரைக்கும் இங்கே தான்டா இருப்பேன். டேய் என்னைய பாடுறா, நான் பாவம்டா, உன் பொண்டாட்டிக்காண்டி இங்கே நிற்கிறீங்களா, எனக்காண்டி கடை வரையிடுவாடா, போய் சாப்பிட்டா வந்துடுவோண்டா, உண்ணாவிரதம் போராட்டம்லாம் வேணாண்டா, பசிக்குதுடா, போய் சாப்பிட்டு வந்துடுவோண்டா, சாப்பிட்டு வந்து தம்பா போராட்டம் பண்ணுவோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜேகே வந்து சுகாவை பிடிச்சி தண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாரு. சுகாமே போயிடுறாரு. இப்போ ஹோட்டலில் போயிட்டு அப்படியே வந்துட்டு ஜேகே சாப்பிட்டுட்ருக்காரு. ஆனால் சுகா சாப்பிடாமலே உட்காந்துட்ருக்காரு. இப்போ வந்து ஜேகே வந்து சுகாட்ட மாப்பிள்ள சாப்பிட்டு போராட்டம் பண்ணுவேன்டா, வாடா, சாப்பிடாம நீ போராட்டம் பண்ணினா அது வந்து செல்லுபடி ஆகாதடா, நீ மயக்கம் போட்டு விழுந்துருவாடா, அப்புறம் போராட்டம் பண்ண முடியாதுடா, சாப்பிட்றா மாப்பிள்ள, நம்ம சாப்பிட்டு போய் போராட்டம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஜேகேனா சொல்லிகிட்டு இருக்காரு. சுகா சாப்பிடவே மாட்டுறாரு. ஜேகே சொல்கிறாரு, இங்கே பாரு, ஒயனை கஷ்டப்படுத்தாத, நீ ஃபஸ்ட்டு அது யாருன்னு கண்டுபிடி, ஓகேவா, அது யாருன்னு கண்டுபிடிச்சி ஒயன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டு. அப்போது ஒயன் உன்னை புரிஞ்சுக்கிடுவா, உங்ககிட்ட சேர்ந்து வாழ்வாடா மச்சான். இப்போ வந்துட்டு ஒயனை சமாதானப்படுத்தணும், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்காதடா மச்சான். அது யாருன்னு கண்டுபிடுறா மச்சான். கண்டுபிடிச்சி நீ போய் ஒயன் முன்னாடி போய் நில்லு. அதுக்கப்புறம் ஒயன் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சேர்ந்து வாழ்வாடா. இப்போ நீ அவகிட்ட டார்ச்சர் பண்ணாதடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜேகே சொல்லிட்டுருக்காரு. ஆனால் வந்து சுகாவுக்கு அந்த அவர் பேசுகிறதே வந்து காதில் விழுகலை. நீங்கள் சொல்லியிருப்பீங்களே, என்னை கழுத்தை நெரிச்சு கொன்று நம்ம பிள்ளைகளை வந்து கழுத்தறுத்து போட்டு போ, இதானே மாஃபியா தொழிலே, இதானே நீ யாரை கொல்றதுனாலும் நீ தயங்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்களே, அதே தான் அவருக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த மயிறு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரியே திருப்பி ஜேகே சொன்னதே காதில் வாங்காமல் ஜேகே இங்கே சாப்பிட்டுட்ருக்காரு. இவர் பிசாடிக்கு எந்திரிச்சு போயிட்டுருக்காரு. ஏன்னா ஜேகே என்னடா திருப்பியும் வாடா அப்படின்ற மாதிரியே ஜேகே பார்த்துட்ருக்காரு. இப்போ சுகா வந்து வீட்டுக்கு அங்கே தான் அவங்க வீட்டுக்கு தான் வராரு. வந்து திருப்பியுமே கத்திக்கிட்டு இருக்காரு. ஒயனை இல்லை வாடி ஒயனை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கத்திக்கிட்டே இருக்காரு. உங்கள் அக்கம் பக்கத்து ஆளுகள்லாம் வந்துட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க. இப்போ வந்துட்டு சுகா போயிட்டு அவங்கக்கிட்ட தான் சொல்கிறாரு, என் பொண்டாட்டி உள்ளே இருக்கா, அவளை கூப்பிடுங்க, இல்லாட்டினா நான் இங்கேருந்து போகவே மாட்டேன், அவளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சிட்ருக்காரு சுகா.
உங்களுக்குன்னா யாரா அவர் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காருன்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆயிடுச்சு. சுவா எல்லாத்தையுமே கூப்பிட்டு என் பொண்டாட்டி என்னோட 2 பிள்ளைகளோட இங்கே வந்து இருக்கா, வாடி புருஷன் வீட்டுக்கு வாடின்னு கூப்பிட்டா அம்மா வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சிட்ருக்காரு சுகா. நீங்கள் அப்படியே டென்ஷன் ஆகி இப்போ வெளில வரீங்க. அப்படியே வந்துட்டு இங்கே பாரு சுகா, அப்படி எனக்கு பிடிக்கல, தயவுசெய்து இங்கேருந்து போறியா? என்னடி பிடிக்கல? நான் பிடிக்கல. பிடிக்கலைனாலும் புருஷன் கூட தான் சேர்ந்து வாழணும். இதை உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? இங்கே பாரு, இங்கெல்லாம் நின்று நீ அசிங்கப்படுத்தாது, தயவுசெய்து போயிரு. என்னடி அசிங்கப்படுத்தாத? என்ன அசிங்கப்படுத்தாத? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் தாண்டி இது வரைக்கும் எல்லா பொண்ணுங்களும் இருக்காங்க. நீ மட்டும் ஏன்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்க? ஐயோ சுகா, அசிங்கப்படுத்தாதீங்க சுகா, இங்கேருந்து போங்க சுகா. எல்லோரும் நீங்களே கேளுங்க நியாயத்தை, நீங்களே எல்லாருமே கேளுங்க. புருஷனை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டில் வந்து இருக்கா, வாடி புருஷன் வீட்டுக்கு வாடின்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்றா. நீங்களே நியாயத்தை கேளுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சிட்ருக்காரு சுகா. அவங்கன்னா இப்படிப்பட்ட புருஷனை வச்சுக்கிட்டு நீ ஏமா புருஷன் வீட்டுக்கு போக மாட்ற? இவ்வளோ உன்னை வந்து வான்னு கூப்பிட்றாரு. எங்கள் புருஷன்லாம் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போன்றாங்க. உன் புருஷன் என்னன்னா புருஷன் வீட்டுக்கு வான்னு இருக்காரு, நீ ஏமா போக மாட்டேற? உன் மேலே இவ்வளோ காதல் வச்சுருக்காரு, நீ ஏன் போக மாட்டேறன்னு சொல்லிட்டு உங்களை கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்குன்னா டென்ஷன் ஆகுது. தயவுசெய்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போங்க. இது எனக்கும் என் புருஷனுக்கும் உள்ள பஞ்சாயத்து, தயவுசெய்து போங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சுகா சொல்கிறாரு, ஆமாடி ஆமாம், அது உனக்கும் எனக்கும் உள்ள பஞ்சாயத்து. அது வா, நம்ம வீட்டில் வச்சு பேசிக்கலாம், இங்கே வச்சு பேச வேணாம். வாடி வா. எப்பா சுகா, உன்னை பார்க்கவே பிடிக்கல, இங்கேருந்து போயிரு. என்னடி எப்போ பார்த்தாலும் பார்க்க பிடிக்கலன்ட்டு இருக்க? பார்க்க பிடிக்காம தான் என் கூட எல்லாமே செஞ்சியா? 2 பிள்ளைகளை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் வச்சு உங்களை அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்குன்னா டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் போடாமயிருன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சப்புன்னு வந்து சுகாவை அடிக்கிறீங்க. அடித்தோடனே சுகாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவருமே திருப்பி உங்களை அடிக்கிறாரு. அப்படியே நீங்கள் கன்னத்தில் கை வச்சுட்டு அழுதுகிட்டே நிற்கிறீங்க. அப்படியே எல்லாருமே சொல்கிறாங்க, பாருமா உன் மேலே இருக்கிற பாசத்தில் தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு, தயவுசெய்து நீ புருஷன் வீட்டுக்கு போமான்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ ஜேகேயுமே அங்கே வந்துடுறாரு. இப்போ ஜேகே கிட்ட சொல்கிறீங்க, ஏன் நான் தான் இவரை பார்க்கவே பிடிக்கலன்ட்டு இருக்கல, தயவுசெய்து கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ், உங்கள் காலில் கூட விழுகிறேன்னு இப்போ ஜேகே கிட்ட அழுதுகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே வந்து ஜேகேயுமே வந்துட்டு, டேய் சுகா தயவுசெய்து வாடா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிகிட்ருக்கேன், நீ என்னடா பண்ணிகிட்ருக்க, தயவுசெய்து வாடான்னு சொல்லிட்டு இப்போ சுகா பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. சுகானா வரவே மாட்டேன்னு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. இப்போ சுகா பிடிச்சி ஜேகே தருன்னு இழுத்துட்டு போகிறாரு. யாரும் கோசம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வர புருஷன் எவ்வளோ அன்பாக இருக்கேன், வந்து கூப்பிட்றேன், அந்த பொண்ணு போக மாட்டேங்குதுன்னு எல்லாருமே பேசிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்காருங்க. இங்கிட்ட உங்கள் பிள்ளைங்க வேறு அழுதுகிட்டே இருக்குதுங்க மாற்றி உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி பைத்தியம் முடிக்குது. அப்படியே வந்துட்டு இப்போ உங்கள் அம்மா தான் வந்துட்டு வந்து ஒயனை சாப்பாடு வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் இங்கே விசில் அடிக்குது, சாப்பாட்டில் வந்து விசில் அடிக்குது, இங்கிட்டு பிள்ளைங்க அழுகுறாங்க. அப்படியே இங்கிட்டு சுகா கத்துனது, அவர் வந்து அங்கே பேசினது இது எல்லாமே உங்களை ஓவராகவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்கூல் கேர்ள் தான், ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கீங்க. உங்கள் வீட்லேயே வந்து நீங்கள் லிட்டில் பிரின்சஸ்ஸு, இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு பிள்ளைகளை பற்றிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்குலாம் இப்போலாம் தோணுது. அப்படியே வந்துட்டு உங்கள் லைஃபே நீங்கள் வெறுத்துட்டீங்க. அப்படியே சுகா பேசுனது எல்லாத்தையுமே நினச்சி நீங்கள் ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்க 2மே அழுகுது. நீங்கள் போய் விசிலாரி அமர்த்தி விட்டு வந்து இப்போ வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே வந்து குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்குது. அப்படியே நீங்களுமே தூங்க போட்டு இப்போ வந்துட்டு சும்மா இருந்தால் சுகா ஞாபகமாக வருதுன்னு வீட்டில் எல்லா வேலையுமே நீங்கள் தான் பார்க்குறீங்க. அதாவது உங்களை எந்த வேலையுமே நீங்கள் வந்து வீட்டில் பார்க்க மாட்டீங்க. உங்கள் வீட்லேயும் சரி, நீங்கள் வந்து கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடியும் உங்கள் வீட்லேயும் எந்த வேலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. சுகா வீட்டுக்கு போய்ட்டும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் சுகாவும் எந்த வேலையும் உங்களை பார்க்க விட்டுருக்க மாட்டார். வந்துட்டு நீங்கள் நைட்டு தூங்கும்போது பிள்ளைங்க அழுதா கூட வந்துட்டு ஒயன் தூங்குறான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை தூக்கி ஷோல்டரில் போட்டு தான் தூங்க வச்சுருப்பாரு. ஃபீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உசிப்பிருக்க மாட்டார். இப்போ வந்துட்டு எல்லாமே நீங்களே பார்க்குறனால உங்களுக்குமே ஓவராக டயர்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து தனியாக இருக்கும் போது சுகாவோட ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லா வேலையுமே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே ஓடிட்டுருக்கு. சுகா டெய்லியும் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கார் உங்களை. வீட்டுக்கு வாடின்னு டெய்லியும் உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கார். உங்களுக்கு இன்னுமே இரிட்டேட் ஆகுது, ரொம்பவே ப்ரெஷர் ஆகுது. அப்படியே டென்ஷனில் தான் நீங்களுமே இப்படியே தான் ஸ்கிப் ஆகிட்டே போகுது டேஸுமே. இப்போ சுகா தான் இதுக்கு மேலே அவளை விட முடியாது, இதுக்கு மேலே இந்த மயிரை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. ஒயனை
ஓ என்ன அடி வரல அடி வரல நீ ரெண்டில் ஒரு முடிவு தரணும்டி நீ என் வீட்டுக்கு வரணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே நின்று கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்கள் அப்பா தான் வந்துட்டு சுகாவை அடிக்கிறாரு. டா நீ வந்து டெய்லியும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாடா, டெய்லியும் என் பொண்ணை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் இப்போ எங்கே போனானே தெரிலடா, மட்டும் கிடைக்கல, சங்க அறுத்துருவேன்டா சுகா, சங்க அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ரொம்ப டென்ஷனாகவே வந்து சுகாவை அடித்து கத்திக்கிட்டு இருக்காரு. சுகாவுக்கு அவ்வளோதான் அவ்வளோதான், அவருக்கு ரொம்பவே பெயின் ஆயிடுச்சு. அது எனக்கு காணுமா, அம்மாடா எனக்கு காணாடா, என் மட்டும் கிடைக்கல, உன்னை சங்கறுத்து போட்டுருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாலாம் கத்திக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு சுகாலாம் அழுதுட்டு இருக்காரு. ஏன்டி என்னை புரிஞ்சுக்கவே மாட்டுற, ஏன்டி என்னை விட்டுட்டு போயிட்டுருக்கேன், ஏன்டி இப்படி என்னை போட்டு படுத்துற, உன் பின்னாடி நாயமாயி சுற்றிக்கிட்டு இருக்கேன், பிள்ளைகளை தூக்கிட்டு எங்கள் ட்ரீ போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகானா அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ வந்துட்டு அப்படியே ஜேகேக்கு ஃபோன் பண்ணுறாரு சுகா. டேய் என்ன காணும்டா, என்ன எங்கிட்ட போனான்னு தெரிலடா, அவளை கண்டுபிடிக்கணும்டா, தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேட்ட சொல்கிறாரு. ஜேகே சுகா சுகாவோட அவர் வந்து மாஃபியா பாஸ் தானே, அவரோட அந்த குரூப்பு கிட்ட தான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி தேட சொல்கிறாரு. எல்லாருமே உங்களை தேடிட்டு இருக்காங்க, இப்படியே எல்லாருமே தேடிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் கிடைக்கவே இல்லை. சுகாவுக்கு அவ்வளோதான், டென்ஷன் ஆகுது, இப்படியே அழுகுறாரு மனசே. ஏன்னு இது வந்துடுடி, என்கிட்ட வந்துடுடி, இனிமேல் நான் உன்னைய டார்ச்சர் பண்ண மாட்டேன்டி, டார்ச்சரே பண்ண மாட்டேன்டி, நீ வீட்டுக்கு வான்னு கூப்பிடவே மாட்டேன்டி, தயவுசெய்து வந்துடுடி, என்ன வந்துடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இப்போ வந்து சுகா அழுதுகிட்டே இருக்காரு, மனுஷன் அழுதுகிட்டே இருக்காரு. அவரால் பெயின் தாங்க முடியல, பிள்ளைங்களையும் பார்க்க முடியல, இவளையும் பார்க்க முடியல. ஐயோ இதெல்லாம் என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி மனுஷன் அழுதுட்டு இருக்காரு. இப்போ ஜேகே தான் சமாதானப்படுத்துறாரு. டே விட்றா, நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன்லடா, அவளை டார்ச்சர் பண்ணாதடா, எங்கிட்டாவது போயிடுவாடா, நான் தான் சொல்லிட்டேன். ஏண்டா அவளை டார்ச்சர் நான் அப்படி தான்டா பண்ணுவேன், ஏன்னா என் பொண்டாட்டிடா, என் கூட இருக்கணும்னு நினச்சேன்டா, லூஸாடா, அவன் கூட இருக்கணும்னு நினச்சேன்டா. நீ வந்து உன் மேலே இருக்கிற தப்பை நீ நிரூபிக்கணும்டா, என் மேலே தப்பே இல்லைன்னு நீ நிரூபிக்காமல் லூஸ் மாதிரி அவளை போய் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா அப்போ அவள் போதான்டா செய்வாள். நீ என்னடா மெண்டல் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும்டா, அவளை போயிட்டு எங்கிட்ட தேடுறது, நாங்களுமே முடிஞ்ச லெவலுக்கு எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், அவள் கிடைக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இப்போ சுகாவுக்கு ரொம்பவே பெயின் தாங்க முடியல, அதான் ரொம்பவே குடிக்கிறாரு, ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கார், அப்படியே டெய்லியும் அழுதுகிட்டே இருக்கார். அப்படியே தான் டேஸு ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படியே வந்துட்டு 7 years ஸ்கிப் ஆயிடுது. இப்போது நீங்கள் தான் இப்போது ஸ்கூலோட வாசலில் நிற்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை பிக்கப் பண்ணுறதுக்கு. அப்படியே ஸ்கூல் விடுது, உங்களோட 2 பிள்ளைகளும் இப்போ ஓடி வந்துட்டு மம்மின்னு ஹக் பண்ணுதுங்க. அப்படியே நீங்களுமே ஹக் பண்ணிவிட்டு, நான் மீனும் சசி இன்றைக்கி ஸ்கூல் எப்படி போச்சு? சூப்பராக போச்சு மம்மி, ஜாலியாக போச்சா? அப்போ படிக்கலையா 2 பேரும்? மம்மி நாங்கள் உங்கள் பிள்ளைங்க, நாங்கள் எப்பயுமே படிப்பில் கெட்டிக்காரங்க தெரியும்ல? தெரியும்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே காரில் வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ அவங்களாம் வந்துட்டு அதாவது நூடுல்ஸ் ஸ்நாக்ஸ் மாதிரி சாயங்காலம் வீட்டுக்கு போனோன்னே இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துருவீங்க, ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுத்துருவீங்க. இந்த மாதிரி வந்துட்டு நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்குறீங்க. அப்படியெல்லாம் அப்படியே வந்துட்டு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்குது, நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாம் ஹோம்ஒர்க் எடுத்து 2 பேருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உட்காந்து இப்போ டிவியை தான் பார்க்குறீங்க. டிவியில் இப்போ நியூஸ் போயிட்டுருக்கு. மாஃபியா பாஸ் சுகா தலைமறைவு, போலீஸ் தேடல். இந்த நபரை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனடியாக இந்த நம்பருக்கு கால் பண்ணவும் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் நியூஸ் போயிட்டுருக்கு. நீங்கன்னா பார்க்குறீங்க, இவன் இன்னும் திருந்தவே இல்லை, இவன் எப்பயுமே திருந்த போகிறதே இல்லை. நல்ல வேலை நம்ம பிள்ளைகளை கூட்டிகிட்டு நம்ம இங்கிட்டு வந்துட்டோம், நம்ம அங்கே இருந்திருந்தா நேரம் நம்மளும் நாசமாக போயிருப்போம், நம்ம பிள்ளைகளும் நாசமாக போயிருக்குங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் இன்னுமே ஃபீலிங்கில் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ டிவியவே ஆஃப் பண்ணிட்டீங்க. என்னம்மா நியூஸ் போயிட்டு இருந்துச்சு, ஏம்மா ஆஃப் பண்ணிட்டீங்க? இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம பார்க்கவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னேம்மா என்னடா அப்பா எப்போம்மா பார்ப்போம்? பாரு உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், அப்பான்னு ஒருத்தவங்க நம்மளுக்கு இல்லைடா, அப்பா இறந்து போயிட்டாங்களா, புரிஞ்சுக்கோங்க ஓகேவா? ஏம்மா இப்போயாவது சொல்கிறீங்க, அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, இப்போ ஃபோட்டோ காமிக்க மாட்டேறீங்க, உண்மையை தான் சொல்கிறீங்களா? இப்போ உண்மையிலேயே இல்லையா? ஆமாடா ஆமாம், அப்பா உண்மையிலேயே இல்லைடா, அப்பா இறந்து போயிட்டாங்க, சரியா? இனிமேல் அப்பாவை பற்றி எதுவுமே பேசவே கூடாது. அம்மா சரி, நாங்கள் அப்பாவை பற்றி பேசலை,
ஆனால் எங்களுக்கு அப்பா வேணுமா மா, அப்படியே ப்ளீஸ்மா, இப்படிம்மா எங்களுக்கு அப்பா வேணுமா, நீங்கள் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா, எங்களுக்கு அப்பா கொண்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைங்க மையா பேசுகிறீங்க, நீங்கள் பெரிய பையங்க மாதிரி பேசுகிறீங்க. அப்பா உங்களுக்கு 2 பேத்துக்கு இடம் கொடுத்து வளர்த்தது தப்பு தான், எனக்கு தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. மா என்னம்மா நாங்கள் என்னம்மா தப்பாக சொன்னோம்? நீங்கள் வந்துட்டு தனியாக எவ்வளோ தனியாக சிங்கிளாக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. இதெல்லாம் தப்பே கிடையாது மம்மி, எனக்கு உங்களுக்கு அப்பா வேணும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்குன்னா இங்கே பாருங்க, ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் சரியா? இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் 2 பேருமே அடி வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு உங்கள் ரூமுக்கு போயிட்டு இப்போ உட்காந்து அப்படியே வந்துட்டு அழுதுட்ருக்கீங்க. நீ 2 பிள்ளைகளை கொடுத்துட்டு போனேன், இவங்க அப்பா வேணுன்றாங்க. நான் ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டம். இந்த 2 குழந்தைகளை தனியாக தூக்கிட்டு வந்துட்டேன், ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இதுகளை வளர்க்குறதுக்குள்ளேயும் எவ்வளோ போராட்டம். உண்மையிலேயே இந்த 2 பிள்ளைகளை இவ்வளோ தூரத்துக்கு ஆளாக்குறதுக்குள்ளேயும் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். எவ்வளோ வேலை பார்த்தேன், ராத்திரி பகலமாக வேலை பார்த்தேன். இதுகளை இப்படி வளர்த்து கொண்டு வந்துட்டேன். ஆனால் இதுகளை வளர்த்ததுக்கப்புறம் அப்பாவை கேட்குதுங்க. அப்பாவுக்கு நான் எங்கே போவேன்? நீ தான் என் பிள்ளைங்களோட அப்பான்னு உன்னை எப்படி நான் சொல்லுவேன்? நியூஸ் வருது பாரு, மாஃபியா பாஸ் சுகா தலைமறைவு, இதுதானே அவங்க அப்பான்னு சொல்லிட்டு என்னால் பெரியவன்னு கூட சொல்ல முடியாது. எவ்வளோ சீப்பான கேரக்டராக இருக்க, உன்னைய போய் நான் கல்யாணம் முடிச்சு என் வாழ்க்கையில் நான் பண்ண பெரிய தப்பே உன்னையே கல்யாணம் முடிச்சது நான் சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. அதான் உங்களுக்கு ரொம்பவே பெயின் தாங்க முடியல, அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்க தான் உங்ககிட்ட வராங்க. பசிக்குதும்மா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ரொம்பவே நீங்கள் அப்படியே வந்துட்டு கண்ணெலாம் தொடச்சிட்டு அப்படியே நேராக கிச்சனுக்கு தான் போயிட்டு அப்படியே சாப்பாடு பண்ணி 3 பேருமே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போது உங்கள் குழந்தைங்கள உங்கள் பிள்ளைங்கள மீனுவையும் சசியவும் இப்போ ஸ்கூலில் விட நீங்கள் போகிறீங்க. போய்ட்டு ஸ்கூலில் விட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர்றீங்க. உட்காந்து லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஸ்கூலில் தான் உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட எல்லாருமே உரண்டை இழுத்துட்ருக்காங்க. உங்களுக்கெல்லாம் அப்பான்னு யாருமே கிடையாது, அப்பாலாம் உங்களுக்கு யாருமே இல்லை, உங்கள் அம்மா மட்டும்தான். நீங்கள் எவ்வளோ புவரான பசங்க, நீங்கள் ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைங்களெல்லாம் அங்கே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்க பூரா அதாவது ஸ்கூலில் படிக்கிற மற்ற பிள்ளைங்க பூரா உங்கள் பிள்ளைங்கள வந்துட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்பவே அழுகையாக வருது, ரொம்பவே கோபமாகவும் வருது. இப்போ அப்படியே வந்துட்டு ஸ்கூலில் இருந்து 2 பேருமே கொல்லிக்காமல் யார்ட்டையுமே சொல்லாமல் அப்படியே ஸ்கூல்லேருந்து பேக் எடுத்துகிட்டு அப்படியே அழுதுகிட்டே இப்போ வீட்டுக்கு தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படியே நடந்து வந்துட்டுருக்கும்போது அப்படியே வந்துட்டு ஏத்தாப்புல ஒரு கார் வருது. கார் வந்து பிள்ளைகளை ஏற்ற வருது. இப்போ வந்துட்டு ஒரு ஆள் தான் வந்துட்டு தொப்பி போட்டு மாஸ்க் போட்டு அப்படியே பிள்ளைகளை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்தோடனே அப்படியே அந்த கார் வேகமாக போயிடுது அங்கிட்டு. இழுத்துட்டு இப்படி தான் ரோட்டில் தனியாக நடந்து வந்துட்டுருப்பீங்களா? இப்படி நடந்து வந்துட்டுருக்கீங்க. அந்த கார் உங்களை ஏற்றிருந்துச்சுன்னா இந்நேரம் நீங்கள் 2 பேருமே செத்து போயிருப்பீங்க. இப்படி தான் உங்கள் அம்மா உங்களை விட்டுட்ருப்பாங்களா? 2 பேரும் ஏன் இப்படி ஒத்தையெல்லாம் நடந்து வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த மாஸ்க் போட்டிருக்க ஆள் உங்கள் பிள்ளைங்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இப்போ அப்படியே வந்து உங்கள் 2 பிள்ளைகளும் அழுதுகிட்டே, அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். அந்த கார் இடித்து நாங்கள் செத்து போயிருந்தா கூட நாங்கள் ஹாப்பியாக தான் இருந்திருப்போம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் பிள்ளைங்க சொல்லுதுங்க. அப்படியே அவர் என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் ஆமாம், இப்படி ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்கிறதே தப்பு தான் அங்கிள், தப்பு தான். எங்களுக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. எங்கள் அம்மா பாவம், எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துட்ருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அப்பா இல்லை, எங்கள் அப்பா செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைய அவர்கிட்ட சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்குதுங்க. இப்போ அப்படியே வந்துட்டு அவர், டேய் இதுக்கெல்லாம் எதுக்குடா அழுதுட்ருக்கீங்க? இதுக்கெல்லாம் அழுகக்கூடாது. 2 பேருமே ஸ்ட்ராங், ஓகேவா? ஸ்ட்ராங். இப்படிலாம் வந்துட்டு குழந்தைங்க அழுகவே கூடாது, ஓகேவா? எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக அதை ஃபேஸ் பண்ணணும், ஓகேவா? அப்படிலாம் அழுகக்கூடாது, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கண்ணீர்லாம் தொடச்சி விட்டு பக்கத்தில் ஒரு கேண்டீன், அதாவது வந்து கேண்டி கடைக்கு, அதாவது மிட்டாய் ஷாப்,
அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ உங்கள் 2 பிள்ளைகளுக்கும் வந்து திங்ஸ் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. இங்கிட்ட ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு கால் வருது, உங்கள் பிள்ளைகள காணோம், எங்கிட்டு போனாங்கன்னே தெரில, உடனே நீங்கள் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு கால் வருது. நீங்கன்னா அப்படியே பதறி அடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வரீங்க. ஸ்கூலில் பிள்ளைங்க இல்லை, அப்படியே அழுதுகிட்டே ரோடு ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கீங்க, எங்கேயுமே இல்லை. அப்படியே தேடி ஐயோ எங்கே போச்சு என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே தேடிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ வீட்டுக்குமே போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு உங்கள் பிள்ளைங்க உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வராங்க. வந்துட்டு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே 2 பேர்த்தையும் போய் கட்டிக்கிட்டு எங்கடா போனீங்க 2 பேரும், எங்கே போனீங்க, உங்களை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 நீங்கள் அழுகுறீங்க. மம்மி மம்மி நாங்கள் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? ஆ என்ன? நீங்கள் எங்கே போனீங்க? ஸ்கூல்லேருந்து இப்படி தான் போவீங்களா? உங்களை நான் இப்படி தான் வளர்த்துருக்கேனா? ஏன் இப்படி 2 பேருமே பண்ணிகிட்ருக்கீங்க? போங்க மம்மி. அங்கே ஸ்கூலில் எல்லாருமே எங்களை எப்படி கிண்டல் பண்ணுறாங்க தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் அப்பா இல்லை, இவங்க ரொம்பவே பாவம், அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க மம்மி. அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க, பேசுகிறவங்க 1000 பேர் அப்படி தானே பேச செய்வாங்க. நீங்கள் அதெல்லாம் காதில் வாங்கி கேட்கக்கூடாதுடா. இல்லை மம்மி எங்களுக்கு அப்பா வேணும், எங்களுக்கு அப்பா வேணும். இங்கே பாருங்கள், உங்ககிட்ட அப்போ சொன்னது தான் இப்போயுமே, அப்பான்னு ஒருத்தர் உங்களுக்கு கிடையாது, அம்மா மட்டும்தான், புரிஞ்சுக்கோங்க ஓகேவா? இனிமே அப்பா வேணும்னு என்கிட்ட வந்து கேட்காதீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ரொம்ப கோவமாக வைகிறீங்க. இப்போ வந்துட்டு எங்களுக்கு அப்பா இருக்காங்க, நாங்கள் அப்பாவை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் ஒன்றுமே புரியலை. என்னடா சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம் எங்களுக்கு அவங்க தான் அப்பா. நீங்கள் பரவாயில்ல, அப்பா செத்து போயிட்டா பரவாயில்ல, நாங்கள் இவங்கள தான் அப்பான்னு கூப்பிடுவோம். அவங்க என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க சொல்லுதுங்க. அவங்களுக்கு நான் ஒன்றுமே புரியல. இங்கே பாரு, அப்பா செத்து போயிட்டாங்க, அது தவிர வேறு யாருமே நீங்கள் அப்பான்னு கூப்பிடக்கூடாதுடா, புரியுதா உங்களுக்கு? இல்லை நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம், நாங்கள் உங்களை அப்பான்னு கூப்பிடவான்னு கேட்டோம், அவர் கூப்பிட சொன்னார். யாருடா யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கேட்குறீங்க. மாஸ்க் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க சொல்லுதுங்க. மாஸ்க் அங்கிளா? யார் அது? அது யாருன்னே தெரில மம்மி. நாங்கள் ஸ்கூல்லேருந்து அப்படி அழுதுகிட்டே நடந்து வந்துட்டு இருந்தோமா, ஒரு கார் வேகமாக வந்து எங்களை ஏற்ற வந்துச்சு, அவர் தான் எங்களை காப்பாற்றினார். அவர் தான் என்கிட்ட சொன்னார், சரி அப்பா இல்லைனா இனிமே நீங்கள் அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எங்ககிட்ட சொன்னார். அவரை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மம்மி, நாங்கள் அவரை அப்பான்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைங்க சொல்லுதுங்க. உங்களுக்கு நான் டென்ஷன் ஆகுது. உங்களுக்கு அப்பான்னா யாருமே கிடையாது, நீங்கள் யாரையுமே அப்பான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. கத்துனோடனே அப்படியே மீனும் சசியும் அழுதுகிட்டே இப்போ வந்துட்டு போங்க மம்மி நீங்கள் ரொம்பவே மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இப்போ ரூமுக்கு போயிருதுங்க. இப்போ நீங்கள்னா ஏன் கடவுளே ஏன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்ற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ அப்படி தான் அந்த டேயும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ அப்படியே வந்துட்டு உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்புறீங்க. கிளப்பி விடும்போதே சொல்லியே தான் கிளப்பி விட்றீங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, எதையுமே நீங்கள் காதில் வாங்கக்கூடாது ஓகேவா? நீங்கள் படிக்கிற விஷயத்தில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும். யார் என்ன சொன்னாலும் ஆமாம் எங்களுக்கு அப்பா எல்லாம் இருந்தாலுமே எங்கள் அம்மா நல்லா தான் பார்த்துக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்கூலை விட்டு வெளிலலாம் ஓடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க. பிள்ளைகளும் சரின்னு கேட்டுக்கிறதுங்க. இப்போ அப்படியே வந்துட்டு ஸ்கூல்லையுமே விட போயிடுறீங்க. ஸ்கூல்லையுமே விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து, அதாவது வீட்டிலேருந்து தான் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பிள்ளைகளை பார்த்துக்கணும், வீட்டில் வேலை இருக்குல்ல, அதனால் வந்துட்டு வீட்டிலேருந்து தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்கூலில் விட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ வந்துட்டு ஸ்கூலுக்கு அந்த அதாவது மாஸ்க் அங்கிள்னு சொன்னாங்களே பிள்ளைங்க, அவங்க வராங்க. வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்றாங்க. ஸ்கூலில் சொல்லி கூப்பிட்டோன்னே வந்துட்டு அவங்க டீச்சருமே யார் என்னான்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பிள்ளைகளோட அப்பான்னு சொல்லிட்டு அவருமே சொல்லி இப்போ வந்து உங்கள் பிள்ளைகளை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்காரு. 2 பேரும் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? ஸ்ட்ராங்காக இருக்கும் டாடி. வெரி குட். இப்படி தான் எப்பயுமே இருக்கணும் ஓகேவா? உன் பேர் என்ன? நேற்று உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன், உங்கள் பேரை கேட்க மறந்துட்டேன். உங்கள் பேர் என்ன? என் பேர் மீனு. இவன் பேர் சசி. ஓ மீனு சசியா, சூப்பராக இருக்கே நேமு. யார் வச்சா? எங்கள் மம்மி தான் வச்சாங்க. மம்மி தான் வச்சாங்களா? சூப்பர் நேமாக தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஆமாம் எங்கள் மம்மி எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்பயுமே எங்கள் மம்மி எங்கள் மேலே ரொம்பவே பாசமாக இருப்பாங்க தெரியுமா? ஆனால் எங்கள் டேடி தான். சரி அதான் நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என்னை டேடின்னு கூப்பிடுங்க, நான் தான் சொல்லியிருக்கேன்ல. சரி டேடி.
டாடி நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை, நான் சாப்பிடவே இல்லை. சரி வாங்க டாடி, எங்கள் மம்மி எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்குறோம், எங்கள் மம்மியோட சமையல் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. குழந்தைங்க சொல்லுதுங்க. இப்போ வந்துட்டு அந்த மாஸ்க் அங்கிள் தான், இல்லை 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 வேணாம், நீங்கள் லஞ்சு டைமுக்கு உங்களுக்கு பசிக்கும்ல, நீங்கள் சாப்பிடணும்ல. இல்லை, எப்பயுமே எங்கள் மம்மி வந்து எங்களுக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ரா தான் கொடுத்து விடுவாங்க. ஏன்னா வந்துட்டு நாங்கள் சாப்பிடும்போது யாராவது வந்து சாப்பிட்லேன்னா அவங்களுக்கு நாங்கள் சேர்த்து கொடுத்துருவோம். எப்பயுமே எங்கள் மம்மி எங்களுக்கு அப்படி தான் சொல்லியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் பக்கத்தில் யாராவது சாப்பிடாம இருந்தாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே எங்கள் மம்மி வந்து எங்களுக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ரா தான் கொடுத்து விடுவாங்க. எங்ககிட்டயுமே சாப்பாடு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. நீங்கள் வாங்க டாடி, நம்மலாம் சேர்ந்து சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்க கூப்பிடுதுங்க. அங்கே அவள் அந்த மாஸ்க் வந்து, இல்லை வேணாம், இப்போ உங்களுக்கு லஞ்ச் டைமும் இல்லை, இப்போ வந்து உங்களை கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் டீச்சர் வந்து ஏற்கனவே வந்துட்டு டவுட்டில் இருப்பாங்க. இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன், ஏதாச்சும் உங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னாங்கன்னா உங்கள் அம்மா உங்களை வேவாங்களே. அதெல்லாம் ஒன்றும் வேய மாட்டாங்க, எங்கள் அம்மா ஒன்றுமே வேய மாட்டாங்க. எங்கள் அம்மாட்ட நாங்கள் சொல்லிட்டோம், நீங்கள் தான் எங்களோட டேடின்னு எங்கள் அம்மாட்ட நாங்கள் சொல்லிட்டோம். அதனால எங்கள் அம்மா எதுவுமே பேச மாட்டாங்க. நீங்கள் வாங்க அங்கிள், நம்ம சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்து உங்கள் பிள்ளைங்க தான் வந்துட்டு அப்படியே அந்த மாஸ்க் அங்கிளுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குதுங்க. அப்படியே வந்து அவருமே சாப்பிட்றாரு. சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குடா, அவங்க அம்மா நல்லாவே சாப்பாடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா வந்து அவருமே நல்லா சாப்பிட்டுட்ருக்காரு. நான் வந்து அவர் வந்து இத்தனை நாள் கடையில் தான் சாப்பிட்ருப்பாரு. இப்போ வந்துட்டு வீட்டு சாப்பாடை நல்லாவே சாப்பிட்டுட்ருக்காரு. பிள்ளைங்க பார்த்துட்டு, இந்தாங்க டாடி, இதுவும் வேணால் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இல்லை இருக்கட்டும், இதை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் அங்கிளும் சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு அவருமே சரி நீங்கள் பார்த்துருங்க, நான் உங்களை நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. டாடி, என்னடா டாடி, உங்கள் நேம் என்ன? நீங்கள் உங்கள் நேமே என்கிட்ட சொல்லவே இல்லை எங்ககிட்ட. என் பேர் சுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சுகா தான்டா, மாஸ்க் அங்கிள் வந்து சுகா தான். சுகா என் பேர். ஓ சுகாவா, சூப்பர் நேம், உங்கள் நேமும் நல்ல நேம் தான் டாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைங்க சொல்லுதுங்க. அவருமே வந்து சீஸில் அவங்க 2 பிள்ளைகளுக்கு சீஸில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியுமே அவருமே கிளம்பி போயிடுறாரு. இப்போ இங்கே அவ்வளோதான், அன்றைக்கி வந்து ஸ்கூல் ஸ்கிப் ஆகுது. சாயங்காலம் நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளை கூப்பிட வரீங்க. கூப்பிட்டு இப்போ வந்து வீட்டுக்குமே போயிடுறீங்க. போயிட்டு வந்துட்டு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு. அப்படியே வந்துட்டு சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க, சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே அன்றைக்கி தூங்கவும் வச்சிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்படியே வந்து அதாவது அன்றைக்கி வந்து சாட்டர்டே, அன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவு தான். அன்றைக்கி வந்துட்டு உங்கள் பிள்ளைகளோட ஃப்ரெண்டோட பர்த்டேன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லாமே நீங்களுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே பிள்ளைகளெல்லாம் கிளப்பி அங்கே தான் இப்போ நீங்கள் போகிறீங்க. நீங்களுமே வந்துட்டு ஒரு பிளாக் கலரில் சேரீ வேர் பண்ணியிருக்கீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த பிளாக் கலர் சேரீ தான் வேர் பண்ணியிருக்கீங்க. அப்படியே நீங்களுமே கிளம்பி அங்கே போகிறீங்க. அப்படியே உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு அங்கே போகிறீங்க. அங்கே வந்து பார்ட்டி சூப்பராக போயிட்டுருக்கு. அங்கே வந்து ஒரு ஆள் அப்படியே வந்துட்டு காரில் வந்து இறங்குறாரு. மாஸ்க் அண்ட் கேப் தான் போட்டிருக்காரு. அப்படியே வந்து இறங்குறாரு. உங்கள் பிள்ளைங்களாம் பார்த்துட்டு மாஸ்க் டாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துதுங்க. என்னது மாஸ்க் டாடியா நீங்களும் சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அது சுகாதான். உங்களுக்கு தான் சாக்கு. இவன் எப்படி இங்கே வந்தியான்ற மாதிரி சாக்கில் பார்க்குறீங்க. இவங்க பிள்ளைங்க ரெண்டும் அப்படியே சுகா கிட்டே போயிட்டு கட்டி பிடிக்குதுங்க. டாடி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்குதுங்க. இது என்னோடய ஃப்ரெண்டோட சன்னோட பர்த்டே தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம், ஆமாடா ஜேகே இருக்கார்ல, அவரோட பையனோட பர்த்டேக்கு தான் வந்துட்டு உங்கள் பிள்ளைங்க உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஆனால் இது உங்களுக்கே தெரியாது, ட்விஸ்ட்டா அப்படியே வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இது உங்களுக்கே தெரியாது. அது ஜேகேயோட இது ஃபங்க்ஷன் தான், சன்னோட பர்த்டே ஃபங்க்ஷன்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் பிள்ளைங்க வந்து ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷன் தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அது ஜேகேன்னு உங்களுக்கே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்திருக்கவே மாட்டீங்க. இங்கே சுகா வந்திருக்காரு. சுகா இன்னும் உங்களை பார்க்கல. பிள்ளைங்கள தான் வந்து பார்த்துட்ருக்கா. ஆனால் சுகா இன்னும் உங்களை பார்க்கல. நீங்கள் அவரை பார்த்தோன்னே ஐயோ, பிள்ளைய வேறு அவரை டாடி டாடின்னு கூப்பிட்டுட்ருக்கு, ஐயோ இன்னும் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் முழிச்சிட்டு நிற்கிறீங்க. இப்போ வந்துட்டு சுகா தான், என்ன இங்கே வந்திருக்கீங்க, தனியாவா வந்திருக்கீங்க? தனியாலாம் வரல, எங்கள் மம்மி கூட தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கை காமிக்குதுங்க. நீங்கள் வந்துட்டு அந்த முகமுடி இருக்குல்ல, இந்த கண்ணு ஃபேஸை மறைச்ச மாதிரி முகமுடி போடுவாங்களா, அது மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க.
அதுதான் எங்கள் மம்மின்னு சொல்லிட்டு காமியும். ஆனால் உங்கள் ஃபேஸை வந்து சுகா பார்க்கல. ஓ அப்படியா சரின்ற மாதிரி அவருமே அப்படியே விட்டுறாரு. சரி ஓகே உங்கள் மம்மி கிட்ட போங்க, இப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருமே அனுப்பிச்சி விட்றாரு. இப்போது நீங்கள் தான் ஏய் வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்றீங்க. மம்மி இப்போ தானே வந்தேன், என் ஃப்ரெண்டுக்கு விஸ் கூட பண்ணல, அவன் இன்னும் கேக் கூட வெட்டலை, என்ன மம்மி நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே வேறு கேக்கு வெட்டுறதை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இப்போ வாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைகளை கையை பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க. அப்படியே அது அழுகுதுங்க. மம்மி மம்மி நாங்கள் வரல மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுதுங்க. சுவா நோட் பண்ணிட்டாரு. இதுக்கு இந்த லேடி இப்படி பிள்ளைங்க கிட்ட இந்த லேடி இப்படி நடந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்திரிச்சு உங்ககிட்ட தான் வராரு. அப்படியே வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அவருக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக தெரியுது. அதாவது வந்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி அவருக்கு வந்து நீங்கள் அந்த வந்து முகமுடி தான் அந்த தான் போட்டிருக்கீங்க, பட் வந்துட்டு அவருக்கு வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஒரு மாதிரி இவங்க கூட இருந்த மாதிரி அப்படியே வந்து ஃபெமிலியராக ஃபீல் பண்ணுறாரு. வந்துட்டு எதுக்கு இப்படி உங்கள் பிள்ளைகளை போட்டு இப்படி படாப்படுத்திட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள் சார், தயவுசெய்து நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த வாய்ஸையும் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா சொல்கிறாரு. அப்படியே அவ்வளோதான், உங்களுக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போகுது, உங்களுக்கு அப்படியே ஸ்வெட் ஆகுது. சுகா பார்க்குறாரு. இப்போ எதுக்கு உங்களுக்கு ஸ்வெட் ஆகுது, நீங்கள் மாஸ்க்கை கழட்டுங்க. இங்கே பாருங்கள், ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அதுவும் பப்ளிக்கில் கொஞ்சம் கூட டீசெண்டாக நடந்துக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கேட்குறீங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்கள் மாஸ்க்கை கழட்டுங்க. எதுக்கு, ஏன் கழட்டணும்? சரி நான் கழட்டுறேன், அதுக்கு முதல்ல நீங்கள் உங்கள் மாஸ்க்கையும் உங்கள் கேப்பையும் கழட்டுங்க. சுகா யோசிக்கிறாரு. இப்போ நம்ம மாஸ்க்கையும் கேப்பையும் கழட்டணும்னா நம்மளை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்களே எல்லாரும் சேர்ந்துட்டு. அவர் கழட்ட மாட்டுறாரு. சார் நீங்கள் யார், உங்கள் மாஸ்க்கையும் உங்கள் கேப்பையும் கழட்டுங்க, அதுக்கப்புறம் என்னோடய மாஸ்க்கை நான் கலட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னோன்னே அவருமே விட்டுறாரு. இப்போ நீங்களுமே உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு அப்படியே வெளில போகிறீங்க. இப்போது ஜேகேயோட ஒய்ஃப் தான், அது வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு தான், ஆனால் உங்களுடைய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டு ஜேகேன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போது ஒயான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கத்துனோடனே சுவானா என்னது ஒயனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. நீங்கன்னா அவ்வளோதான், இப்போ உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வேகமாக வெளில ஓடுறீங்க. ஆனால் சுகாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுதான் ஒயன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்போ அவருமே வந்துட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வராரு. ஏய் நில்றி, ஒயன் ஒழுங்காக நில்லு, நீ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வராரு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வேகமாக போயிட்டுருக்கீங்க. அம்மா அந்த டேடி உங்களை கூப்பிட்றாருமா, நில்லுங்கம்மா டேடி கூப்பிட்றாருமா, நில்லுங்கம்மான்னு உங்கள் பிள்ளைகளும் வந்துட்டு கத்திக்கிட்டே வருதுங்க. நீங்கன்னா பிள்ளைகளை கூப்பிட்டு வேகமாக வந்துட்டு காரில் ஏறி சீட் பெல்ட்டெல்லாம் மாட்டி விட்டு இப்போ வேகமாக ட்ரைவ் பண்ணிகிட்டே போகிறீங்க. இப்போ சுகா தான் உங்களுக்கு பின்னாடி பைக்கில், அதாவது ஜேகேயோட பைக் எடுத்துகிட்டு இப்போ வேகமாக வராரு. நீங்களாம் வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்கள் பின்னாடியே வந்துட்டு அவருமே பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்காரு. இப்போ வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்வெட் ஆகுது. ஐயோ இவர்கிட்ட இருந்து என் குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு நீங்களுமே வேகமாக ட்ரை பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே அவருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இதுக்கு மேலே நம்ம காரில் போனோன்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பிள்ளைங்களையும் தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு ஓடுறீங்க. ஒரு சந்துக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறீங்க. சுகாவும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து கார்கிட்ட நின்று பார்க்குறாரு. எங்கே போனாவ, என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு எங்கே போனாவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. யோ என் பிள்ளைங்க என் கண்ணுக்கு முன்னாடியே இருந்திருக்குதுங்க, என் பிள்ளைங்கன்னு தெரியாமல் நானுமே இருந்துட்டேனே, ஏன்னா பார்த்தோமே நான் விட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி அவருமே வந்துட்டு இப்போ ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாரு. அவ்வளோதான், பாஸ்க்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அவர் தெரியலைனாலே விட மாட்டார். இப்போ வந்து நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிச்சு, இனிமேல் விடுவாரா? இப்போ அப்படியே அங்கே நிற்கிறாரு. எல்லாத்துக்குமே கால் பண்ணுறாரு. என்னோட பொண்டாட்டி ஒயன் இந்த ஊரில் தான் இருக்கா, அவள் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே எனக்கு கிடைக்கணும், என் பொண்டாட்டியும் என் பிள்ளைங்களும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு தேட சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே ரொம்பவே தேடிகிட்டு இருக்காங்க. அதாவது மாஃபியா கேங்க சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து தேடிகிட்டு இருக்காங்க. ஊர் ஃபுல்லாக அவங்கள தேடிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹெட் மாஸ்டர், அதாவது உங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்களே அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர்கிட்ட தான் இப்போ வந்து சுகா போகிறாரு. போயிட்டு இப்போ வந்து ஹெட் மாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு இப்போ வந்து விசாரிச்சிட்ருக்காரு. இந்த பிள்ளைகளோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் சார். அப்படிலாம் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களோட டீட்டெயில்ஸை நாங்கள் யாருக்குமே கொடுக்க மாட்டோம். பாரு அவங்க டீட்டெயில்ஸ் கிடைக்கலன்னா நான் போட்டுருவேன்,
யாருன்னு தெரியுமா? இப்போ மாஸ்க்கை கலட்டுறாரு. அவ்வளோதான். அவர் பயந்துட்டாரு. பயந்து உங்கள் பிள்ளைங்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ உங்கள் வீடுமே எங்கே இருக்குன்னு இப்போ சுகாக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. எல்லாத்தையும் வேகமாக பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா கண்டிப்பாக அவன் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் பேக் பண்ணிவிட்டு பிள்ளையெல்லாம் கூப்பிட்டுட்டு வெளில வரும்போது சுகா வந்துடுறாரு. பார்த்துட்டாரு. அதான் நீங்கள் அப்படியே கை காலெலாம் நடுங்குது. உங்களை பிள்ளைகளை கூப்பிட்டு அப்படியே உங்ககிட்ட கட்டிக்கிட்டே நிற்க வைக்கிறீங்க. அப்படியே பிள்ளைங்களாம் அம்மா நாங்கள் சொன்னோன்னா மாஸ்க் டாடி இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைங்க சொல்லிகிட்டு இருக்குதுங்க. அப்படியே உங்கள் பிள்ளைங்கள கையை பிடிச்சி பாரு உங்களுக்குலாம் டேடின்லாம் யாருமே கிடையாது. இப்படிலாம் சொன்னீங்கன்னா 2 பேருமே என்கிட்ட அரை வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்ருக்கீங்க. இப்போ சுகா வந்துட்டு அரைவியா என் பிள்ளைகளை அரைவியா அரடி பார்ப்போம் பிள்ளைகள அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வராரு. ஏன்னா பாரு உனக்கும் எனக்கும் இருந்தது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. நீ வேணான்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை விட்டு இவ்வளோ தூரம் தள்ளி வந்து இருக்கேன். இங்கேயுமே வந்து என்னை கஷ்டப்படுத்தாத, தயவுசெய்து என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையெடுத்து கும்பிட்றீங்க. ஏய் என்னடி என்ன விட்டுட்டு போன்ற பிறகு விட்டுட்டு போவேன். இவங்க என் பிள்ளைகடி என்கிட்ட குடுறி நீ பொடி. என்னது உன் பிள்ளைகளா? நான் பெற்றெடுத்திருக்கேன். என் பிள்ளைங்க இது. இப்போ நீ இங்கேருந்து போகலைன்னா போலீஸ்க்கு கால் பண்ணி நீ இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் நீ சொல்கிறி எப்படி சொல்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இப்போ வந்து உங்களை துண்டுக்கட்டாக தூக்கிட்டு ரூமுக்கு தான் போகிறாரு. உங்கள் பிள்ளைங்க அழுதுகிட்ருக்குங்க. அங்கிள் அம்மா விட்டுருங்க அம்மா பாவம் மாஸ்க் டாடி அம்மா பாவம்னு இப்போ உங்கள் பிள்ளைங்கெல்லாம் அழுதுகிட்டே இருக்குதுங்க. இப்போ சுகாக்குமே வேறு வழி தெரியல. பிள்ளைங்க முன்னாடிலாம் அப்படிலாம் வந்துட்டு ஃபோர்ஸ் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்களுமே இப்போ வந்து சுகாவுமே வந்துட்டு உங்களை இப்போ இறக்கி விட்டு இங்கே பாரு நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன். புரியுதாடி உனக்கு? இங்கெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் இங்கேருந்து வெளில போகலைன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன். ஏய் என்னடி என்ன போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்ற திருப்பியுமே முடிச்சிருவேண்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இப்போ அப்படியே வந்துட்டு மீனுக்கிட்டேயும் சசிக்கிட்டேயும் தான் கேட்குறாரு. அப்பா உங்களுக்கு வேணும்லடா? ஆமாம் டாடி வேணும். அப்பா இங்கே இருக்கலாம்லடா? நீங்கள் இங்கே இருங்க நம்மளாம் ஹாப்பியாக இருப்போம்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைங்க சொல்லுதுங்க. இப்போ நீங்கன்னா முன்ன பின்னா யாருன்னே தெரியாத ஒரு ஆளை இங்கே எப்படிடா இருக்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்படியே சுகா உங்களை பார்த்து முறைக்கிறாரு. நடி என் பிள்ளைகிட்ட கத்திகிட்டு இருக்க என்ன சங்க அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ உங்கள் பிள்ளைங்க தான் நீங்கள் ரொம்பவே பேட் டாடி, எங்கள் அம்மாட்ட இப்போதாலும் நீங்கள் பேடாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுதுங்க. அப்படியே வந்துட்டு சுகா 2 பேர்த்தையுமே இங்கே கூப்பிட்டு பாருங்கடா அப்பா வந்து உங்கள் அம்மா மேலே ரொம்பவே பாசமாக இருக்கேன், அதனால தான் அப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எங்கள் அம்மாவே நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்க, அப்புறம் எப்படி எங்கள் அம்மா மேலே பாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிள்ளைங்க கேட்குதுங்க. கேட்டோடனே சுகா ஒரு ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாரு. அதில் நீங்களுமே இருக்கீங்க, அவருமே இருக்கார். 2 பேருமே சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ. உங்கள் பிள்ளைங்க பிறந்தப்ப நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக சேர்ந்து எடுத்திருக்க ஃபோட்டோ தான் அது. அதை காமிச்சு நான் தாண்டா உங்கள் அப்பா, வேணா அப்பாவே நான் தாண்டா, இங்கே எங்கள் பிள்ளைங்கடா, இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக அழகாக இருக்கீங்க பார்த்தியா, என் கையில் தான் 2 பேருமே இருக்கீங்க செல்ல குட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஸில் கிஸ் பண்ணிவிட்டு நான் தானே உங்களோட உண்மையான அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே வந்துட்டு பிள்ளைங்களாம் அப்போ நீங்கள் சாமிக்கிட்ட போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க. அவ்வளோதான். அப்படியே வந்துட்டு சுவா அவங்கள பார்த்து டிப்பாவே செத்துட்டேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு இன்னும் உங்களை பார்த்து முறைக்கிறாரு. உங்களுக்குன்னா ஐயோ போச்சு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி தான் உங்களுக்குன்னா இருக்குது. இப்போ அப்படியே வந்துட்டு இல்லைடா அம்மா கூட நான் சும்மா சண்டை போட்டேன், அதனால் வந்து அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அப்படியே டேடின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணுதுங்க. இப்போ அவ்வளோதான். சுகாமே அங்கேயே தான் இருக்கார். உங்களுக்கு இவரை எப்படி வெளில அனுப்புறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்குமே தெரில. உங்களுக்குமே ரொம்பவே ஹெட் பெயினாக இருக்குது. டெய்லியுமே வெளியிலேருந்து டார்ச்சர் கொடுத்தது பத்தாதுன்னு இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தே டார்ச்சர் கொடுத்துட்ருக்காரு. டெய்லியுமே உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ வந்துட்டு பிள்ளைங்க கூட விளாடுறது அப்படி இப்படின்னு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கார். ஏன்னா வெளில போக முடியாது, போலீஸ் பிடிச்சிருன்றது அவருக்கு தெரியும். அதனால் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கார்.
அப்படியே வந்துட்டு நீங்கள் சமைக்க, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்ட, ஸ்கூலுக்கு கிளப்ப, இப்படிமா பிள்ளைகளையே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அவர் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. கண்ணு வாங்காமல் உங்களையே தான் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்குன்னா டென்ஷன் ஆகுது. இங்கே பாரு, பிள்ளைனையை பார்த்துட்டு இருந்தேனா நான் பண்ணுவேனே எனக்கே தெரியாது. தயவுசெய்து இங்கேருந்து போயிரு. ஏன் தான் திருப்பி திருப்பி என் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கேன். பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இங்கேருந்து ஏய் நடி என்ன பார்க்க பிடிக்கல என்ன எப்போ பார்த்தாலுமே இப்படியே சொல்லிகிட்டு இருக்கா. நடிமயிறு என்ன திருப்பியும் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சி சிங்கமா இல்லையா? வயசில் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்க? சிங்கமா இல்லையா உனக்கு? ஏய் இப்படி எதுக்கு எனக்கு எதுக்குடி அசிங்கமாக இருக்கணும்? சிங்கம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சுகா சொல்கிறாரு. இப்போ பிள்ளைங்க அப்படியே ஸ்கூல் கிளம்பி நிற்கிதுங்க. நீங்கள் வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றீங்க. இப்போ சுகா தான் அவங்க ஹேண்டை பிடிச்சிட்டு நீ வீட்டில் ரெடி அப்படியே விட்டுட்டு வரேன். ஒன்றும் தேவையில்ல, என் பிள்ளைகளை எனக்கு விட தெரியும். சொல்கிறேன்ல வீட்டில் ரெடி நான் போய் விட்டுட்டு வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சுகா இப்போ மாஸ்கெல்லாம் மாட்டிட்டு கேப்பும் மாட்டிட்டு இப்போ உங்கள் பிள்ளைகளை விட போகிறாரு. அப்படியே ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு இப்போ வந்து கேட்குறாரு உங்கள் பிள்ளைகிட்ட, இன்னைக்கு உங்களோட பர்த்டே, என்னடா வேணும் உங்களுக்கு சொல்லுங்கடா, அப்பா பெருசாக ஏற்பாடு பண்ணிடுறேன். எங்களுக்கு எப்பயுமே வருஷம் அம்மா ட்ரெஸ் எடுத்துருவாங்க, அப்புறம் பார்ட்டி வைப்பாங்க, அவ்வளோதான். ஓ இது மட்டும்தான் வைப்பாளா? வேறு எதுவும் பண்ண மாட்டாளா? வேறு என்ன? கேக் வாங்கி வெட்டுவாங்க, இதுதான் பண்ணுவாங்க, வேறு என்ன? சரிடா, இந்த வட்டம்லாம் பெருசாக கொண்டாடிடுவோம். பெருசாக நிறைய பேரை வர வச்சு டான்ஸ்லாம் ஆட வச்சு ஜமாயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சுகா அப்படியே வந்துட்டு மீனுவையும் சசியும் கிளாஸ்க்குள்ளே அனுப்பிவிட்டு நேராக வீட்டுக்கு தான் வராரு. நீங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து லேப்டாப்லேயே வந்துட்டு வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் பாஸ் கூட. ஓகே பாஸ், ஓகே ஓகே ஓயன் சொல்லுங்கள் பாஸ், உன்னை நான் மீட் பண்ணணும் ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து 2 பேருமே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ சுகா வராரு. எவன்டா அவன் ஆம்பளை குரல் கேட்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு லைட்டாக எட்டி பார்க்குறாரு. யார் இது ஏன் யார் இது? அது வந்து பாஸ் புருஷன்டா. என்னது புருஷனா? ஓயன் உன்னுடைய ஹஸ்பண்டா? பாஸ் அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நடி என்ன ஆமாடா புருஷன். உனக்கு என்ன பிரச்சனை? ஓயன் உனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, இறந்து போயிட்டாருன்னு சொன்னேன். அது வந்து சார் உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். மூடு. புருஷெல்லாம் சாகலை, உசுரோட கல்லுமாய் நிற்கிறேன். செத்து விட்டேன்னு இவா சொன்னா இவ்வளோ கரெக்ட் பண்ணுறதுக்கு நீயும் வந்துடுவியாடா? மிஸ்டர் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்னடா பார்த்து பேசுகிறது? அடுத்தவே முன்னாடி கூட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கவனுங்களா வெக்கமால? நான் அவள் பாஸியா வேலை விஷயமாக பேசிகிட்ருக்கேன். ஆமாம் வேலை விஷயமாக தான் சீக்கிரட்டாக பேசுவீங்களா? வேலை விஷயமாக தான் சீக்கிரட்டாக பேசுவீங்களா? இப்போ என்னமோ அவகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் உன்னைய தனியாக மீட் பண்ணி பேசணுன்னு. என்னடா பேச போகிறேன்? என் பொண்டாட்டிட்டே நீ என்னடா பேச போகிற? மிஸ்டர் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, வேலை விஷயமா பேசுவோம். வேலை விஷயமா என் பொண்டாட்டிக்கிட்ட என்னடா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சுகா கேட்டுட்ருக்காரு. உங்களுக்கு நான் கோவம் வருது. நீ எப்பயுமே இப்படி தான் அசிங்கமாக சந்தேகப்பட்டு தான் எப்பயுமே பேசுவியா? யாரு கூடனாலும் என்னை தப்பாக வச்சு தான் பேசுவேன். உனக்குலாம் கொஞ்சம் கூட இதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்படியே இப்போ வந்து உங்கள் பாஸ் அங்கே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறத. இப்படியே நீங்கள் பார்த்துட்டு பாஸ் தயவுசெய்து கொஞ்சம் ப்ராப்ளம் பாஸ், நான் அப்புறமா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வீடியோ கால் அங்கே கட் பண்ணிவிட்டு இப்போ சுகாவை தான் வெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அப்போ என்னை வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்தினேன், ஊர் முன்னாடி வச்சு கஷ்டப்படுத்தினேன். இப்போ எங்கள் பாஸ் முன்னாடி நான் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அவர் முன்னாடி வச்சு என்னை அசிங்கப்படுத்திகிட்டு இருக்க. ஏன் அப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? இங்கே வேலை பார்க்க போய் தான் அதாவது சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்ருக்கோம், பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கேன், நல்லா வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கேன். ஆனால் நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்றதுக்கு தானே வந்திருக்க. கெடுத்து விட்றதுக்கு தான் நான் வந்து ரோட்டில் நிற்கணும், அதுக்கு தானே வந்திருக்கேன். மயிர் பேசாத. நான் இருக்கிற வரைக்கும் உன்னையும் பிள்ளைகளையும் ரோட்டில் நிற்க விட்டுருவேனா? நீ என்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அன்னையிலேருந்து நான் ரோட்டில் தான் நிற்கிறேன், நான் தனிமரமாக தான் நிற்கிறேன். நடி பேசுகிற? நான் பேசுகிறேன் அதான் சொன்னேன்ல அன்றைக்கி, புரிய வைக்கிறேன்டி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுட்டின்னு நான் சொல்கிறேன்ல. என்னடி என்ன ஓவராக சீனை போட்டுகிட்டே இருக்க? என்னடி என்ன அவனை விரும்புறியா?
உங்கள் பாஸ் தானாவே அவனை விரும்புகிறேன். சீப்பாக பேசாத சுகா, சீப்பாக பேசாத. உனக்கு தான் அதெல்லாம் தெரியும். இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்துட்டு தப்பாக இருக்கும் உனக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனை வருஷத்தில் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த 2 பிள்ளைகளை பெற்றதுக்கு அப்புறம் எவனையும் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. நீ தான் என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பிள்ளைகளை பெற்றுட்டு இன்னொருத்தி கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல வரீங்க. சத்துன்னு அப்படின்னு உங்கள் கண்ணத்துலேயே சத்துன்னு அரைகிறாரு. என்னடி மயிறு என்ன ஒருத்தி கூட சேர்ந்து இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ கண்ணால் பார்த்தியாடி? கூட இருக்கிறத நீ கண்ணால் பார்த்தியா? அவ கூட பண்ணதை நீ கண்ணால் பார்த்தியாடி? பார்த்தியா? ரெண்டி பேசுகிற? ஆமாம், நான் பார்த்தேன். என்ன பார்க்கணுமோ என்ன பார்க்கக்கூடாதோ எல்லாத்தையுமே என் கண்ணால் இந்த சிங்கத்தை நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? நீயும் அந்த பொண்ணும் ட்ரெஸ்லாம் இருந்தீங்களா? அதை பார்த்தேன்ல. அப்படி இருந்தது தானே பார்த்தேன். இப்படி பண்ணது பார்க்கல. சி, நீ நான் அதை வேற வந்து பார்க்குறேன். வேணாண்டி வேணாம். திருப்பியும் ரொம்பவே பேசிகிட்ருக்க. திருப்பியும் என்கிட்ட அடி வாங்கிடுவடி. இதுக்கு தானே வந்திருக்கேன். நீ அடித்து கொள்றதுக்கு தானே வந்திருக்க. உன் கல்யாணம், அதாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, வேணாம் எவ்வளவோ படித்து சொன்னாங்க என்கிட்ட. ஆனால் நீ என்னை நல்லா பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு உன்னை நம்பி நான் கல்யாணம் பண்ணிட்டேன். என் வாழ்க்கையே நாசமாக போயிட்டுருக்கு. நீ கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க. என்னை விட்டுட்டு நீ போயும் தொலைய மாட்டுற. ஏன் தான் இப்படி என் பின்னாடி சுற்றிட்டு என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்குன்னு எனக்குமே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சுகா, புரிய மாட்டேங்குது. ஏய் என்னடி ஏன்னா ரொம்ப பேசிகிட்டு இருக்க. நாளைக்கு நம்ம பிள்ளைகளோட பர்த்டே. ஸோ நீயும் நானும் சேர்ந்து பிள்ளைகளோட ஜாலியாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் பேசி நீ வெறுப்பேத்தாத. என்ன நம்ம பிள்ளைங்க? அது என் பிள்ளைங்க. எனக்கு இத்தனை வருஷம் நான் தான் பார்த்துக்கிட்டேன் என் பிள்ளைகளை. 7 வருஷமாக நான் மட்டும்தான் சிங்கிள் மாமா இருந்து நான் மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ நீ வந்துட்டு நம்ம பிள்ளைங்கன்னு இருக்க. இத்தனை நாள் எங்கே போனேன்? இத்தனை நாள் உங்களை தாண்டி தேடிட்டு இருந்தேன். அன்னைக்கு அங்கே இருக்கும்போது இதை தான் சொன்னேன். 1 வாரத்தில் நிரூபிக்க உன்னால் முடியலை. 7 வருஷமாக எங்களை கண்டுபிடிக்க உன்னால் முடியலை. நீ எல்லாம் ஒரு மாஃபியா பாஸ். ரொம்ப பேசுகிறடி ஓயான். இப்படி தான் பேசுவேன். தயவுசெய்து இனியும் இப்படியே விட்டுட்டு இங்கேருந்து போயிரு சுகா. தயவுசெய்து என் வாழ்க்கையை விட்டு நீ போயிரு சுகா. என்னடி மாமான்னு பின்னாடி சுற்றி வந்த. இப்போ சுகா போயிருன்ற. எப்படி போவேன்? எப்படினாலும் போயிரு, என் வாழ்க்கையை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் ரூமுக்கு போயிடுறீங்க. சுகா, ஐயோ ஏண்டி ராட்சசி, ஏண்டி இப்படி என்னை கொல்ற? வார்த்தையாலே கொல்றடி என்னைய. இப்படி விட்டுட்டு போவேன் அப்படின்ற மாதிரியே சுகா நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் பிள்ளைங்களோட பர்த்டே தான் நீங்கள் ரொம்பவே பெருசாக தான் வந்துட்டு பர்த்டேக்கெலாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறக்காண்டி ரொம்பவே பெருசாக தான் வந்துட்டு ஆர்கனைஸும் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்துட்டு அங்கே சுகா தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. டான்ஸ் கிளப்பு மாதிரி வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்குன்னா டென்ஷன் ஆகுது. ஒரு பிள்ளைங்களோட பர்த்டேக்கு இப்படி தான் நீ ரெடி பண்ணுவியா? உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவு இருக்கா? 4 பேர் வந்து போகிற இடம். என்னை பார்த்தா எப்படி தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நீங்களாம் கத்துறீங்க. மூட்ரி, அந்த தப்பாக நினைக்க மாட்டாங்க. பெரிய வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் கிளப் பார்ட்டி எல்லார் வீட்லேயும் வைப்பாங்க. அதை தான் என் பிள்ளைங்களுக்கு நானுமே பண்ணிகிட்ருக்கேன். நீ கொஞ்சம் வாய முறியா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த மாஸ்க் அந்த கேப்பை கழட்டவே இல்லை. அதோட தான் உட்காந்துட்ருக்காரு. அதோட சொல்லிட்டும் இருக்காரு. உங்களுக்குன்னா டென்ஷன் ஆகுது. என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கியான்? ஐயோ, இப்படி கூட்டிகிட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டிகிட்ருக்கியான் அப்படின்ற மாதிரி நீங்கள்லாம் டென்ஷனில் இருக்கீங்க. இங்கே பார்ட்டி ஒரு கிளப்பில் எப்படி பார்ட்டி போகுமோ அது மாதிரி போயிட்டுருக்கு. உங்களுக்குன்னா இரிட்டேட் ஆகுது. ஒரு பிள்ளைங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எப்படி பர்த்டே கொண்டாடுவாங்க? இப்போ எந்த அப்பனாவது இப்படிலாம் பண்ணுவியானான்னு சொல்லிட்டு நீங்கள் சுகா கிட்டே போயிட்டு கேட்குறீங்க. பெரிய ஃபங்க்ஷன் பெரிய ஆளுங்க வீட்டிலலாம் இப்படி தாண்டி பண்ணுவாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க. அது பெரிய ஆளுங்க வீட்டில். நீ யார்? யார்? மாஃபியா பாஸ். ஆமாம், மாஃபியா பாஸு. எப்படி போலீஸ்க்கு தெரியாமல் தலைமறைவாக இருக்க? ஏன்னா உனக்கு என்ன பெருமை? என்னடி வேணாம் சீப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே உங்கள் பிள்ளைங்கிட்ட போயிடுறீங்க.
அப்படியே கேக் வெட்டுறீங்க. கேக் வெட்டி முடிச்சு பிள்ளைங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு சுகாவுக்கு ஊட்டுறதுக்கு மாஸ்க் கழட்டணுன்றக்காண்டி சுகா வேணான்றாரு. அப்படியே கையில் வாங்கிக்கிட்டு வச்சுட்டே இருக்காரு சாப்பிடாம. ஏன்னா மாஸ்க்கு கழட்டி வந்து சாப்பிட்டாருன்னா வந்துட்டு எல்லாருமே பார்த்துருவாங்க, அப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கார். இப்போ வந்துட்டு அவங்க பார்ட்டி போயிட்டுருக்கு. இப்போ அவங்க சேர்ஸ் கேர்ள்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அவங்களாம் வந்து சுகா பக்கத்தில் போயிட்டு உட்காந்து உரசி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்குன்னா டென்ஷன் ஆகுது. நேராக சுகா கிட்டே போயிட்டு, உனக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா, அசிங்கமாக இல்லையா பாப்பான்னு அந்த பிள்ளைங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. அந்த பிள்ளைங்க முன்னாடி இத்தனை பொண்ணுங்க நேட்டா உரசி உட்காந்துட்ருக்காங்க. கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? ஏய் என்னடி, என்ன உனக்கு ஜெலஸ் ஆகுதா? உனக்கு ஜெலஸ் ஆகுதாடி? ஏய் சி, எனக்கு எதுக்குடா ஜெலஸ் ஆகணும்? எனக்கு எதுக்கு ஜெலஸ் ஆகணும்? எனக்கு ஜெலஸ் ஆகலை, எனக்கு அருவருப்பாக இருக்குது. அன்றைக்கி அந்த பொண்ணு கூட அப்படி இல்லைண்ட, இப்போ என் கண்ணு முன்னாடிலாம் இப்படிலாம் இருக்க, அப்போ அது உண்மை தானே? ஏய் இதுவும் அது ஒன்றாடி, இதுவும் அது ஒன்றா? இவங்களாம் ஜேர்ஸ் கேர்ள்ஸ் அப்படி தான் இருப்பாங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நீ எப்படி இருக்க? தொட விட்டுட்ருக்க, உங்களை அசிங்கமாக இல்லையா? பிள்ளைங்க முன்னாடியெல்லாம் இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கத்துறீங்க. கத்துனோடனே அவருமே அப்படியே ஜேர்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் எந்திரிச்சு போக சொல்லிட்டாரு. அப்படியுமே அவங்களுமே எந்திரிச்சு போயிடுறாங்க. சுகா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே உங்கள் பாஸ் தான் அப்படியே வந்துட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அப்படியே உங்ககிட்டயும் வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. சுகா அப்படியே ட்ரிங்க் பண்ணிகிட்டே இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. வெண்டாவே வெண்டா, என் பொண்டாட்டிக்கிட்ட வெண்டா வந்து பேசிகிட்ருக்கா. இவன் செய்ய சரியில்லையே, இவகிட்ட ஏன் வந்து பேசிகிட்ருக்கியா? பாஸ்னா வந்தோம்மா, கிஃப்ட்டை கொடுத்தோம்மா, பிள்ளைகளை வாழ்த்துறோம்மா, போனோமான்னு இல்லாமல் இப்போ பார்த்தாலும் இவன் இவகிட்டே வந்து பேசிகிட்ருக்கான். என் முன்னாடிங்களா இவன் எதுக்கு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா ட்ரிங்க் கையில் பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டே இப்போ வந்து உங்ககிட்ட தள்ளாடிக்கிட்டே வராரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ என்னத்தை பண்ண போகிறேன் தெரியலன்ற மாதிரி. இப்போ அப்படியே மீனுவையும் சசியும் பார்த்துட்டு, ஏய் பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சில, விளாண்டது போதும், ஒழுங்காக ரூமில் போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் விளாட போகிறோம்மா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கம்மா, இங்கே பாரு போதும் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி அனுப்பி விட்றீங்க. இப்போ அப்படியே சுகா தள்ளாடிக்கிட்டே அப்படியே நீங்களும் உங்கள் பாஸும் ரெண்டு பேசிகிட்டு இருக்கீங்க. வராரு, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவன் ஏதோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ உங்கள் பாஸ் கிட்ட தான், பாஸ் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் இதை இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறதுக்கு பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் பாஸ் உங்கள் கையை பிடிச்சி நிப்பாட்டி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் கையை வேற பிடிச்ச சுகா போட்டு பார்த்துட்டாரு. டென்ஷன் ஆகிட்டார் மனுஷன். அப்படியே வந்து இப்போ வந்துட்டு உங்கள் கையை வந்துட்டு தட்டி விட்றாரு. ஏய் என்னடா, என்ன அதான் போகிறேன்றால வேண்டியதானே, அவள் கையை எதுக்குடா நீ பிடிக்கிற? எப்படாடி கையை நீ எதுக்குடா பிடிக்கிற? இல்லை அது வந்து நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு, சும்மா பேச எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ லேடிஸ் இருக்காங்க, எத்தனையோ ஜென்டில்மென்ஸ் இருக்காங்க. பசங்களெலாம் பேச முடியா? பொம்பளைங்க கூட தான் பேசுவியா? என்ன பாஸ்டா நீ? இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்பவே ஓவராக பேசிகிட்ருக்கீங்க மிஸ்டர். ஏய் என்னடா ஓவராக பேசிகிட்ருக்கேன்? நான் ஓவராக பேசிகிட்ருக்கேன். என் பொண்டாட்டி கூட வந்துட்டு நீ நின்று பேசுவேன், நான் வந்து கேட்கக்கூடாதா? அதுவும் என் பொண்டாட்டி கையை பிடிச்சி பேசிகிட்ருக்க, என்னடா என்ன உங்க ஓடுறா? போடா போ, எந்த போயிரு, கையில் பாட்டில் வச்சுருக்கேன், பாட்டிலை வச்சே மண்டையை திறந்துருவேன், ஒழுங்கா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா மிரட்டுறாரு. இப்போ உங்கள் பாசம் உங்ககிட்ட போயேன், நீங்கள் சூழ்நிலை சரியில்லை, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு கிளம்பிறாரு. நீங்கள் தான் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இப்போத்தாலும் நீ தப்பாக தான் பேசுவியா? உனக்கு அறிவே இல்லையா? ஏய் நான் எங்கடி உன்னைய தப்பாக பேசினேன்? நான் எங்கடி உன்னைய தப்பாக பேசினேன்? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஏய் நான் உன்னைய தப்பாக பேசலடி, அவனை தாண்டி தப்பாக பேசினேன். ஏண்டி எத்தனையோ பேர் இருக்காங்க, ஏண்டி அவன் உங்ககிட்ட வந்து பேசுகிறான்? ஏன்னா அவர் என்னுடைய பாஸ். ஆமாடி என்னுடைய பாஸ் தான். எத்தனையோ கோவர்க்கறவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்குறவங்க வந்திருக்காங்களே, அவங்க கூடலாம் பேச வேண்டியதானே? ஏண்டி உங்க கூட வந்து பேசுகிறான்? ஏண்டி உங்க கூட வந்து பேசுகிறான்? ஐயோ நான் அவருடைய பிஏ. ஏய் பிஏனா பிடிச்சி தான் பேசுவேனா? தனியாக வந்து தான் பேசுவேனா? எல்லாரும் முன்னாடி பேச வேண்டியதானே? ஐயோ இப்போத்தாலும் உன்னோட சந்தேக புத்தி உன்னை விட்டு போகாதா? ஏய் உன்னைய சந்தேகப்படலடி, உன்னைய சந்தேகப்படல, பாஸ் கேரக்டரே சரியில்லைடி, அவன் கேரக்டரே சரியில்லை, அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. அப்படிலாம் இருக்க முடியாது, உன்னோட அவர் நல்லவர் தான். என்னடி என்ன அவனுக்கு வக்காலத்து வாங்குற? என்னடி அவனுக்கு வக்காலத்து வாங்குற? சாவடிச்சிருவேண்டி, ஏச்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க.
இப்போ அப்படியே சுகா உங்களை தூக்குறாரு. அப்படியே நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. சுகா இன்னும் சுகா இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ விட எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க. இப்போ சுகா தான் எல்லாத்துட்டையும் அவ்வளோதான், ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாருமே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களை ரூமுக்கு தான் தூக்கிட்டு போகிறாரு. அதாவது வந்துட்டு சுகாவுக்கு தனியாக ரூம் கொடுத்துட்டீங்க உங்கள் கூட தூங்கக்கூடாதுன்னு. இப்போ சுகாவோட ரூமுக்கு தான் உங்களை தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க. விட்றா நீ, சுகா விட்றா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க. அவர்னா ஒரு கையில் பாட்டிலை வச்சு அப்படியே குடிச்சிட்டு இன்னொரு கையில் உங்களை அப்படியே வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு ஷோல்டரில் போட்டு அப்படியே தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு தூக்கிட்டு ரூமுக்கு தான் போகிறாரு. ரூமில் போயிட்டு அப்படியே பெட்டில் டொப்புன்னு போடுறாரு. போட்டு நடி இவ்வளோ ஆயிடுச்சுடி, 8 வருஷம் ஆயிடுச்சுடி உன்னை பார்த்து உன்னை தொட்டு. 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷமாக காஞ்சி போய் கிடக்குறேன்டி, காஞ்சி போய் கிடக்குறேன். என் கூட இருக்கிறத விட்டுட்டு வந்து தனியாக இருக்கேடி, தனியாக என்னையும் அங்கே தனியாக விட்டுட்டு அப்புறம் என்னை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியுது. சுகா வேணாம் வேணாம், அடி வேணாம், எனக்கு வேணும்டி வேணும்னு. இப்போ அவர் உங்ககிட்ட வராரு, நீங்கள் அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறீங்க. அப்புறமே உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து ஒரு பெட்டில் போட்டுட்ருக்காரு. நீங்கள் அவர் ஹேண்டை தட்டி விட்டு வேறு டோர்கிட்ட ஓடுறீங்க. டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு போகிறீங்க. அவர் அப்படியே டோர்கிட்டே வச்சு உங்களை இழுத்து அப்படியே உங்களுக்கு ஃபோர்ஸ்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. சுகா 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 விடு சுகா விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. அவர் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ அப்படியே உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பெட்டில் தூக்கிட்டு வந்து போடுறாரு. நீங்கள் அவரை தள்ளி விடுறீங்க. அவர் இப்போ உங்களோட ட்ரெஸ் எல்லாம், அதாவது நீங்கள் சேரீ தான் வேர் பண்ணியிருப்பீங்க, அப்படியே உங்களோட சேலையை அப்படியே சாரியை கழட்டி அப்படியே தூக்கி எறிகிறாரு. உங்கள் ப்ளவுஸ் எல்லாம் கிணிக்கிறாரு. அப்படியே உங்கள் பாடியெல்லாம் கழட்டி தூக்கி எறிகிறாரு. உள்ளே வந்து இன்னர்லாம் மாட்டியிருப்பீங்க, எல்லாத்தையுமே கழட்டி தூக்கி எறிகிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு உடம்புல ஒன்றுமே இல்லை. நீங்களுமே உங்களால் முடிஞ்ச லெவலுக்கு உங்களுடைய ஹேண்டை வச்சு உங்களுடைய பாடியை கவர் பண்ணுறீங்க. இப்போ சுகா அப்படியே போதிலே ஏறி பார்க்கணுண்டி. சுகா நீ ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுற சுகா, ஃபோர்ஸ் பண்ணுற. ப்ளீஸ் நீ விட்டுரு சுகா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல சுகா, தயவு செஞ்சு. இல்லடி, எனக்கு இன்னைக்கு வேணும்டி, எனக்கு வேணும்டி. 8 வருஷம் நீயும் பார்க்காம பிள்ளைகளையும் பார்க்காம நீயும் பிள்ளைகளையும் கிட்டேருந்து பிரித்து வச்சுட்ட. எனக்கு எவ்வளோ பெயினாக இருந்துச்சு தெரியுமா, பிள்ளைகளை பார்க்க விடலடி. நீ கிட்டேருந்து பிள்ளை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேல, அதுக்கு நீ அனுபவிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இப்போ உங்கள் மேலே ஓவராகி உங்களை ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. சுகா சுகா விடு சுகா சுகா. கால்மி மாமா, மாமானு கூப்பிடுறே, அம்மானு கூப்பிடு, இப்படி தானே எப்பயுமே கூப்பிடு அப்படின்றாரு. நீங்கள்லாம் கூப்பிடவே மாட்டீங்க. நீ விட்றா பொறுக்கி, நீ விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அவர் வந்து அம்மானு கூப்பிடு, கால்மி மாமா, அம்மா கால்மி அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. நீங்கன்னா பொறுக்கி, உனக்குலாம் அசிங்கமாக இல்லை, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இப்படி தான் நீ ஃபோர்ஸ் பண்ணுவியா? விட்றா விட்றா, நீ விடலை எதையாவது கொண்டு உன்னை அடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ அவர் அடிப்பியா, என்னையே வட்டி அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை அப்படி அவர் வந்து கழுத்தில் வந்து டை கட்டியிருப்பார். அந்த டையை கழட்டி உங்கள் ஹேண்டை அப்படியே வந்து கட்டி அதை வந்து கட்டிலோடு வந்துட்டு கட்டி வச்சிடறாரு. நான் கத்திகிட்டே இருக்கீங்க. சுகா ப்ளீஸ் சுகா, என்னை விட்டுரு சுகா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல சுகா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல சுகா, என்னை விட்டு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடி, எனக்கு உன்னை மட்டும்தான்டி பிடிச்சிருக்கு, உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. இப்படி இருக்குடி, அட்டுக்கட்டடி நீ, அட்டுக்கட்ட. சூப்பராக இருக்குடி, உண்மையிலே உன்னைய
8 வருஷமாக பிரிஞ்சிருந்து இப்போ எனக்குள்ள லவ் ஃபீல் வெறித்தனமாக இருக்குடி. இப்போலாம் விடிய விடிய நான் பண்ண வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. அவரோட பனியெல்லாம் அப்படியே கழட்டி தூக்கி எறிகிறாரு. அவர் பேண்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அப்படியே உங்ககிட்ட வந்து நீங்கள் உங்கள் ஹேண்டை வந்துட்டு அப்படியே வந்து பின் பண்ணி வச்சுருக்காரு கட்டிலோட. இப்போ அப்படியே உங்கள் லிப்பில் வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவர் கிஸ்ஸை கூட கொஞ்சம் கூட இது பண்ணாமல் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. ஹேண்டால் கப் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. சுவா சுவா விடு சுவா விடு சுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போது ஏய் கிளம்பி டேடி டேடின்னு கூப்பிடு, நம்ம அம்மனு கூப்பிட்றீ, அம்மனு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னே சொல்லிட்டே இருக்காரு. நீங்கள் பொறுக்கி விடுறா நீ அப்படின்னு சொல்லுங்க. ஏய் பொறுக்கிதாண்டி பொறுக்கிதான் உங்ககிட்ட தான் பொறுக்கியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ என்னை மாமான்னு கூப்பிடலைன்னா இப்படி வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்படி வசதி உனக்கு இப்படியே வேணுமா? இல்லை வேணாம். அப்போது கால்மி மாமா, அம்மனு கூப்பிட்றீ, மாமான்னு கூப்பிடு. மாமா சுகமாமா நான் பாவம் தானே ரொம்பவே பாவம் மாமா நான். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. ஏய் மூவ் ஆன் பண்ணடி மாமா, அப்படி கூப்பிட்றி, மூவ் ஆன் பண்ணு, விட்டுருங்க அப்படி சொல்லாத, எனக்கு வேணும் பண்ணுங்க மாமா அப்படி சொல்றி மாமா. வேணாம் மாமா, எனக்கு உண்மையிலே உடம்பு ரொம்பவே டயர்டாக இருக்குது மாமா. நான் ரொம்பவே ஒர்க் பண்ணி டயர்டாக இருக்கேன் மாமா. இந்த 8 வருஷத்தில் நான் நிறையவே வேலை பார்த்துருக்கேன். எனக்கு உடம்புலாம் ஓவராக பெயினாக இருக்குது மாமா. ப்ளீஸ் மாமா என்னை புரிஞ்சுக்கோ மாமா. எனக்கு உடம்புலாம் வலிக்குது மாமா. நீ என்னை பண்ணினா எனக்கு ரொம்பவே வலிக்கும். நீ என்னை உண்மையிலே லவ் பண்ணினா என்னை விட்டுரு மாமா. ப்ளீஸ் மாமா, என்னை பாவம் பார்த்து என்னை விட்டுரு மாமா. என்னால் முடியலை மாமா, புரிஞ்சுக்க மாமா. எனக்கு ஓவரால் டயர்டாக இருக்குது, எனக்கு உடம்புலாம் பெயினாக இருக்குது, புரிஞ்சுக்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. சுவா ஏய் எனக்கும் தாண்டி ஹார்ட்டு ரொம்பவே பெயினாக இருக்குது. இந்த 8 வருஷத்தில் உன்னையும் பிள்ளைகளையும் பார்க்காம ரொம்பவே நொந்து போயிட்டேன்டி. உனக்கு உடம்பு பெயின் தாண்டி, எனக்கு எல்லாமே பெயினாக இருக்குடி, மனசு முதற்கொண்டு பெயினாக இருக்குடி. அதனால் எல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேமா உங்களுக்கு இன்செக்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு உடம்பு வேறு டயர்டாக இருக்குது, உடம்பு பெயின் வேறு. அவரை இன்செக்ட் பண்ணுறாரு. உங்களால் அந்த வலி வேறு தாங்க முடியல. நீங்கள் கத்துறீங்க. சுவா விடு சுவா விடுடா சுவா, ப்ளீஸ் எனக்கு முடியல சுவா, என்னை விடு சுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. ஏய் என்ன சொன்னேன்? மாமான்னு கூப்பிட சொன்னேன். மாமான்னு கூப்பிடு, இல்லாட்டினா விடிய இருந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. மாமா ப்ளீஸ் மாமா, போதும் மாமா, விட்டுரு மாமா, வலிக்குது மாமா, என்னால் முடியலை மாமா, விட்டுரு மாமா. ஏய் நீ மாமான்னு கூப்பிடும்போது இப்படியும் உன்னை விடுவே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஹார்டாக பண்ணுறாரு. அதையாவது கொஞ்சம் இதாக தான் பண்ணிகிட்ருப்பாரு. நீங்கள் மாமான்னு சொல்லுவோம், இப்போது ரொம்பவே ஹார்டாக பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு மூச்சு வாங்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டே ஒயன்னு சொல்லிட்டே இருக்காரு. நீங்கள் மாமா விடுங்க மாமா, எனக்கு வலிக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. அவர் அப்படியே வந்து உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே நீங்கள் இங்கிட்டும் ஃபேஸை ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் ஃபேஸை அவர் ஹேண்டால் ஹோல்ட் பண்ணுறாரு. அதாவது வந்து உங்கள் ஃபேஸை அவர் ஹேண்டால் கப் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் அவரை தள்ளி விட்டு, உண்மையிலே என்னை விரும்பியிருந்தேனா தயவுசெய்து என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. இப்போ அவர் ஏய் நான் உண்மையிலேயே உன்னை விரும்புகிறேன்டி, அதனால தாண்டி உங்ககிட்ட இப்படிலாம் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னுமே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே உங்கள் பாடி பூரா பைட் பண்ணி வைக்கிறாரு, கடிச்சு வைக்கிறாரு. உங்களுக்கு பெயின் தாங்க முடியல.
இன்சர்ட் பண்ணுற பையன் ஒரு பக்கம், இவர் கடிச்சு வைக்கிற பையன் ஒரு பக்கம். உங்களால் வலி தாங்க முடியல. அவங்க ஹேண்டை வேற கட்டிலில் கட்டி போட்டிருக்காரு. உங்களால் எங்கிட்டுமே அசையவும் முடியலை. உங்களுக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே படுத்து கிடக்கீங்க. அவர் இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் எவ்வளவோ அவர் கூட போராடுறீங்க, ஆனால் அவர் விடவே மாட்டுறாரு. இப்போ வந்து 1 ரவுண்டு முடிஞ்சிச்சு. அவர் அப்படியே கொஞ்சம் கவுண்டன் ஆகி உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. நீங்கள் மாமா போதும் மாமா, விட்டு மாமா, மாமா விட்டு மாமா என்னைய, ஏய் விட மாட்டேன்டி, விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரங்க் வேறு பண்ணியிருப்பார். ட்ரங்கனில் இருக்கார். அதனால் அவருக்கு வந்து இன்னுமே ப்ளஸர் ஆகுது. அதுவுமே மாமா போதும் மாமா, விடு மாமா, நீங்கள் மாமான்னு சொல்ல இன்னும் அவருக்கு ப்ளஸர் ஆகுது. அவர் சொல்லியிருப்பார், நீ மாமான்னு கூப்பிட்டு நான் விட்டுருவேன்னு. நீங்கள் மாமான்னு கூப்பிட்டுருக்கீங்க, அவருக்கு இன்னும் ப்ளஸர் ஆகுது. நீங்கள் மாமான்னு கூப்பிட அவர் இன்னுமே வந்து ஹார்டாக பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு நான் டயர்டாகிடுச்சு மாமா, ப்ளீஸ் மாமா விட்டுரு மாமா என்னைய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க. அவர் பண்ணிட்டே இருக்காரு. அன்றைக்கி நைட்டு பூரா உங்களுக்குள்ளேயும் சுகாக்குள்ளேயும் இப்படி ஹார்டான மேக்கோ செஷன் போயிட்டுருக்கு. அவர் நைட்டு பூரா பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களை விடவே மாட்டாரு. அவர் டயர்டாகி இன்சர்ட் பண்ணதை கூட வெளில ரிமூவ் பண்ணாமல் அப்படியே உங்கள் மேலேயே படுத்து தூங்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு தான் ஹேண்டையும் கட்டி போட்டிருக்காருல, உங்களால் அவரை இது பண்ணவும் முடியல. அப்படியே அவர் உங்கள் மேலேயே தான் ஓவராகிருக்காரு. ஏன்னா ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. உங்கள் மேலேயே தான் ஓவராகி தூங்கிட்டு இருக்காரு. அவர் ரிமூவ் பண்ணாமல் உங்களுக்குன்னா முடியலை. அவரோட வெயிட்டை தாங்க முடியல. இன்னொரு பக்கம் உங்கள் பாடி பெயின், இன்னொரு பக்கம் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே தூங்கிட்டுருக்காரு. உனக்கு ஒன்றுமே முடியலை. என்ன பண்ணுறதுனே உங்களுக்கே தெரில. இப்போ வந்து அவர் காதுகிட்ட போயிட்டு, மாமா ப்ளீஸ் மாமா ரிமூவ் பண்ணுமாம்மா முடியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு நீங்கள் மாமான்னு கூப்பிடும்போது இன்னும் தான் அவருக்கு ப்ளஸர் ஆகுது. ஏய் டி இன்னும் வேணுமாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ பொறுக்கிமாய் பேசாமல் ரிமூவ் பண்ணிவிட்டு போய் தூங்கு, என்னால் முடியலை, வெளியில் எடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. அப்படியே ரிமூவே பண்ணலையாடி, சரிடி சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. கீழே தான் இறங்கி படுத்தா என்னால் முடியலை, உன்னோட பெயின் என்னால் தான். 10 மாதமா என்னோட 2 பிள்ளைகளோட பாரத்தை சுமந்த ஏடி ஒரு நாள் நைட்டு என்னைய சுமக்க மாட்டியாடி, என்னைய சுமக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறாரு. அதை கூட சுமந்துருவேன், அது என் பிள்ளைங்க. நீ எல்லாம் பாவம், நீ பாவம், நீ பெரிய பாவத்தெல்லாம் நான் சுமக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவர் டென்ஷன் ஆகுது. அவருக்கு அப்படியே உங்கள் ஜஸ்ட்டு போட்டு அப்படியே ரொம்பவே வந்து டைட்டாக ரப் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கோவத்தில் நீங்கள் மாமா விடு மாமா, போதும் மாமா இத்தனை நாள் என்னடி சொன்னேன், பொறுக்கி போடா சீ என்னென்ன பேசினேன். இப்போ நான் உன்னை விடணும்னா மாமான்ற சொல்கிறீ, மாமானுக்கு விடுறா கையேறா, எடுக்க மாட்டேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜஸ்ட்டு சக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் முடியலை, இன்னைக்கு விட்டுமே, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, என்னடா பொறுக்கி, பிள்ளைங்க பிறந்த பொண்ணுக்கு முழுக்க வந்திருக்கும்ல, சீ சினிமாவில் உனக்கு, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறீ. ஆமாம் சரிடி, இன்றைக்கி எப்படியும் பண்ணிட்டேன், இன்னும் 1 மந்த்தில், அப்புறம் 1 இயர் கழிச்சு, அப்புறம் எனக்கு வேணும்டி. இங்கேருந்து எந்திரிச்சு போறியா, உனக்கு தான் எல்லாம் முடிஞ்சில, அப்படியே இங்கேயே படுத்து கிடக்க, எந்திரிச்சு போ, என் ஹேண்டை ரிமூவ் பண்ணி விட, எனக்கு வலிக்குது. ஹேண்டை ரிமூவ் பண்ண உங்ககிட்ட நீ விட மாட்டியே, இப்பயும் விட மாட்டேன். ஆனால் நீ டார்ச்சர் பண்ணுற, ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி தான் நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஃபோர்ஸில் எந்த ஒரு லவ்வுமே இல்லை. உன் மேலே இன்னுமே எனக்கு வெறுப்பாக அதிகமாக தான் செய்யுது. உன்னை இனிமேல் நான் என்றைக்குமே எந்த ஒரு ஜென்மத்திலையும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் சுகா, உன்னை மன்னிக்கவே மாட்டேன்.
உன்னை எப்பயுமே வெறுத்துக்கிட்டே தான் இருப்பேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை வெறுக்க மட்டும்தான் செய்வேன். உன்னை எனக்கு பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. இப்போ அப்படியே ஹேண்டோட கட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு. உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு நீங்கள் விட்டுட்டா என்னைய ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, என்னை ஏன்டா சாவடிக்கிற, ஏய் மூட்டிட்டு ஹக் பண்ணிவிட்டு தூங்குடி. என் மேலே இருந்து ஓவர் ஆகலை, என்னால் உன்னோட வெயிட்டை தாங்க முடியல. ஏய் என்னடி இப்போ பார்த்தாலும் வெயிட்டு தாங்க முடியல இருக்க. அப்பா சாமி, ஏற்கனவே எனக்கு வேலை ப்ரெஷர் ஓவர், அதுலேயே நான் ஓவர் பெயினாக இருக்கேன். இல்லை நீ வேற ஏன்ப்பா அப்படி பாடாப்படுத்திட்டு இருக்க, நீ விட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவருக்குமே ஒரு பக்கம் பாவமாக தெரியுது. அப்புறம் உங்கள் பக்கத்தில் போய் படுத்துட்டு இப்போ உங்களை ஹக் பண்ண சொல்கிறாரு. நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. ஏய் இப்போ நீ ஹக் பண்ணலைன்னா டெய்லியும் பண்ணுவேன்டி, டெய்லியும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் இவன் பண்ணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறீங்க. அப்படியே ஹக் பண்ணியே 2 பேருமே தூங்கிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ பிள்ளைங்க தான் வந்துட்டு கதவை தட்டுறாங்க. மம்மி 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 எங்கே மம்மி போனீங்க, மம்மி டாடி மம்மி உள்ளேயா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுதுங்க. இப்போ சுகாதான் எந்திரிக்கிறாரு. அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ரொம்பவே டயர்டில் தூங்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு தெரியும் நீங்கள் ரொம்பவே டயர்டாக இருப்பீங்கன்னு. இப்போ அப்படியே சுகா அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு உங்கள் பிள்ளைகிட்ட என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னை ஸ்கூலுக்கு கிளப்பணும் எங்களை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் பிள்ளைங்க சொல்லுதுங்க. சொன்னோன்னே இப்போ சுகா தான் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு போய் விட்டுட்டு இப்போ வீட்டுக்கு வராரு. நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ நேராக அவங்கக்கிட்ட உங்கள் பக்கத்தில் உட்காராரு. நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறீங்க. அப்படியே உங்களுக்கு சுகாவை பார்க்க டென்ஷன் ஆகுது. இங்கேருந்து நீனும் போகலையா, கண்ணு முன்னாடியே இருக்காது, தயவுசெய்து எழுந்திரிச்சு போ. ஏய் என்னடி எழுந்திரிச்சு போன்ற வாடி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே உங்களுக்கு மார்னிங்கில் கிஸ் பண்ணுறாரு. நீ விட்றா நீ விட்றா சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விடுறீங்க. இப்போ அவருமே மார்னிங்கில் ஒரு ரவுண்டு போகலாமா, சிறு பிஞ்சிரும், ஒழுங்காக போயிரு, ஒழுங்காக நீ வச்சுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. உங்களால் எந்திரிக்க முடியல. அப்படியே உங்களுக்கு ஓவர் பெயினாக இருக்குது. இப்போ சுகா தான் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாரு. அப்படியே உங்களுக்கு வெறுப்பாகுது அவரை பார்க்க. அப்படியே உங்கள் பாடி பூரா அப்படியே ஒரு மாதிரி கிஸ்ஸாக இருக்குது, பைட் மார்க்காக இருக்குது. அப்படியே உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. பைட் மார்க்கை பார்க்க வீம்புக்குனே பண்ணுவியாடா, வீம்புக்குனே பண்ணுவியா, என் பாடி பூரா நீ ஏன் சுகா அப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற, நீ விட்டுட்டு போ சுகா. இன்னொரு தடவை போண்டா, இங்கேயே வச்சு பண்ணிடுவேன்டி, இங்கேயே வச்சு பண்ணிடுவேன். ஏன்டா என் உசுரை வாங்குற, நீ தான் என் உசுரை வாங்குற. இது மூலிமா என்னோட லவ் உனக்கு தெரியலையாடி, நான் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு உனக்கு தெரியலையாடி, இவ்வளோ ஹார்டான இது நான் பண்ணியிருக்கேன்டி, உன் மேலே அவ்வளோ லவ்டி, உன்கிட்ட மட்டும்தாண்டி இப்படி பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு ஏன்டி இது புரிய மாட்டேங்குது, அப்படி வேறு பொண்ணை பார்த்துருந்தா உன்கிட்ட எதுக்கடி அப்படிலாம் இருக்க போகிறேன், எனக்கு வேறு எவ்வளோ தேவையில்ல, நீ மட்டும் தேவைன்னு தான் உன்கிட்ட வந்துட்டுருக்கேன். ஏன்டி உனக்கு இது புரிய மாட்டேங்குது. பாரு சுகா, நீ பேசுகிற எதையுமே நான் கேட்க விரும்பல, தயவுசெய்து இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ரொம்ப அழுகுறீங்க. அழுதோடனே அவருமே எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ நீங்கள் தான் அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ சுகா ஹெட்ஃபோனை காதில் மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே இவருக்கு பாட்டு கேட்டுட்ருக்காரு. இப்போ நம்ம நைஸாக வெளில போயிடுவான்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போகிறீங்க. அதாவது எங்கே போகிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு, அதாவது இந்த ஊருக்கு வந்தப்போ அவர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஃப்ரெண்டு உங்களுக்கு அவர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். இப்போ நீங்கள் அவரை பார்க்க தான் போகிறீங்க. உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். அவரை பார்க்க தான் இப்போ நீங்களுமே போகிறீங்க. போயிட்டு இப்போ பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜெய்கோப் தான். பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. சொல்லு ஜெய்கோப், என்ன எங்கிட்ட பேசணும்ல, உங்ககிட்ட ரொம்ப நாளாக இதை சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னது, நம்ம 2 பேரும் தனியாக ஹோட்டலில் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களுமே ஓகேன்றீங்க. இப்போ 2 பேரும் ஹோட்டலில் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே சுகா உங்களை தேடிட்டுருக்காரு, ஆளை காணும்னு. டென்ஷன் ஆகிடுச்சு மனுஷனுக்கு. இப்போ தானே இவன் ரூமில் தானே இருந்தா, குளிச்சுட்டு தானே இருந்தா, எங்கே போனான் அப்படின்ற மாதிரி அவன்லாம் டென்ஷனில் இருக்கார். இங்கே நீங்கள் ஜெய்கோப்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஜெய்கோப்பு உங்களுக்கு அந்த ஹோட்டலில் வச்சு எல்லோரும் முன்னாடியும் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்காரு ரிங் எடுத்து. உங்களுக்குன்னா என்ன நடக்குதுன்னே புரியலை. அப்படியே ஒன்றுமே புரியாமல் நீங்களுமே அங்கே நின்றுட்டுருக்கீங்க.
ஜெய்ஹோப்பு இங்கே பாரு, உனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களோட சேர்த்து உன்னையுமே நான் ஏற்றுக்கிறேன். தயவுசெய்து என்னை நீ கல்யாணம் முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் ரிங் எடுத்து உங்ககிட்ட நீட்டிகிட்ருக்காரு அங்கே. உங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாமல் நீங்களுமே நின்றுட்டுருக்கீங்க. இப்போங்க சுகாவும் வந்துட்டாரு. சுகாவுக்கு இந்த காட்சியை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகுது. சுகா எப்படி வந்திருப்பான்னா, உங்கள் லொக்கேஷனை அதாவது உங்கள் லொக்கேஷனை பார்த்துட்டு வந்திருப்பாரு. நீங்கள் வீட்டில் இருந்தோடனே அவருக்கு டென்ஷன் ஆகிருக்கும். உங்கள் செல்லில் லொக்கேஷனை அவரே ஆன் பண்ணி தான் வச்சுருப்பாரு, நீங்கள் ஆன் பண்ணியிருக்க மாட்டீங்க, அவர் ஆன் பண்ணி வச்சுருப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது என்கிட்ட சொல்லாமல் தான் போவான்றது தெரியும். ஆனால் இந்த இதை வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த மாதிரிலாம் அவர் நினைக்கல. எங்கேயாவது வெளில போயிருப்பான்னு நினச்சி ஹோட்டலில் வந்து காமிக்கும், ஹோட்டலில் ஏதாவது சாப்பாடு வாங்க போயிருப்பான்னு நினச்சி தான் அவர் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஆனால் இங்கே வந்து இந்த காட்சியை பார்த்தோன்னே மனுஷன் டென்ஷனோட உச்சக்கட்டத்துக்கே போயிட்டார். இப்போ அவ்வளோதான். இப்போ அப்படியே வந்து ஜெய்கோப்பை தூக்கி அப்படியே சட்டையை பிடிச்சி தூக்கி விட்டு அப்படியே ஜெய்கோப்பு சப்புன்னு கணத்தில் ஒரு அறையை கொடுக்குறாரு. நீலாம் ஒரு மனுஷனா? ஒரு இப்படிலாம் இருக்க, அவர் போயிட்டு என்னத்துக்கு அடிச்சிட்ருக்க நீ? அவர் என்ன பண்ணார்? தப்பாக என்ன பண்ணார்? எனக்கு ப்ரப்போஸ் தானே பண்ணார். ஏண்டி கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பிள்ளைங்க இருக்குது, புருஷன் நான் இங்கே இருக்கேன், அவன் ப்ரப்போஸ் பண்ணுறியான். ப்ரப்போஸ் பண்ணுறவன்ட்ட எனக்கு புருஷன் இருக்குது பிள்ளை இருக்குன்னு சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டுருக்க. எல்லாத்தையும் பொறுமையாக தான் எடுத்து பேசணும். உன்னைய மாதிரிலாம் அப்படிலாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. ஜெய்ஹோப்புன்னா ஒன்றுமே புரியலை. என்னவோ ஏன் நடக்குது? ஏய், நான் ஒரு புருஷன்டா, 2 பிள்ளைங்க இருக்குது தெரியுமா? 2 பிள்ளைங்க இருக்குது தெரியும், ஆனால் நீ புருஷன்ற. ஆமாடா. ஏய், சொல்லவே இல்லையாடி? எதுவுமே சொல்லவே இல்லையா? சி, உன்னையெல்லாம் எனக்கு பார்க்கவே பிடிக்கல. நீ என் புருஷன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு திருவேனாக்கும். ஏய், வேணாண்டி, வேணாம் அப்படின்னு. என்ன வேணாம்? ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை ஜெய்ஹோப், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய், என்னடி என்ன? ஏய், போடா போடா அண்ணா, என்னை தேவை எடுத்து எதையாவது பண்ணி விட்டுருவேண்டா, மண்டே திறந்துருவேன், ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை அப்படியே வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்து இப்போ காரில் உட்கார வச்சு வேகமாக காரை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கன்னா கத்திக்கிட்டே வரீங்க, என்னை விட்றா, ஏன்டா அப்படி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ விட்றா. ஏய், மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ட்ரை பண்ணுறாரு. இதப்போல் கார்லாம் வருது, உங்களுக்கு தான் பயமாக இருக்குது. டிப்புக்கு பையா போடா நீ சாவடிச்ச போலுக்கு பையா போடா நீங்களுமே கத்திகிட்டே இருக்கீங்க. அப்புறம் அவர் வேகமாக வீட்டுக்கு போயிட்டு வண்டி நிப்பாட்டி உங்களுக்கு சீட் பெல்ட்டை விட்டு உங்களை அப்படியே வந்து தூக்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்காரு. நீங்கள் நான் விட்றா பொறுக்கி, நீ விட்றான்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க. இப்போ அவ்வளோதான், அவர் ரூமுக்குமே போயிட்டு இப்போ அவ்வளோதான் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. சுகா, தயவுசெய்து என்னை விட்டுரு சுகா, ப்ளீஸ் சுகா, எனக்கு முடியலை சுகா, என்னை விட்டுரு சுகா, நைட்டு பூரா எனக்கு ஓவராகவே பாடி பெயின் சுகா, என்னை விட்டுரு சுகா. விட மாட்டேன், அவனுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்லடி, உன்னை எப்படி நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக அவர் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இப்போ மைக்கோசேஷன் இன்செர்ட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு நான் பெயின் தாங்க முடியல, ஏற்கனவே நைட்டே உங்களுக்கு பெயின் தாங்க முடியாமல் தான் இருந்திருக்கும். இப்போலாம் உங்களுக்குனால சுத்தமாக அவரை பேலன்ஸ் பண்ணவே முடியல, மீதியாக படுத்து கிடக்கீங்க. அவர் ரொம்பவே ஹார்டாக இப்போ உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பேக் கிஸ்ஸும் பண்ணல, எதுவுமே பண்ணல, ப்ளீஸ் சும்மா படுத்து கிடக்கீங்க. அவ்வளோதான், உங்களால் டயர்டாக இருக்குது, என்னமோ பண்ணிட்டு போடா அப்படின்ற மாதிரியே நீங்கள் வந்து அமைதியாக படுத்து கிடக்கீங்க. இப்போ அவர் வந்து உங்களை பார்க்குறாரு, உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வடியுது, நீங்கள் சைலண்ட்டாக படுத்து கிடக்கீங்க. அவருக்கே ஒரு பக்கம் நம்ம பொண்டாட்டியை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி அவருக்கே ஒரு பக்கம் ஃபீல் ஆகுது. அவரும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் போய் படுத்துட்டு, ஏண்டி என்னையும் கஷ்டப்படுத்திட்டு நீ ஏண்டி கஷ்டப்பட்டுட்ருக்க, ஏண்டி நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்ற, ஏன் அன்றைக்கி அந்த பொண்ணுக்கும் எனக்கும் விடால எதுவுமே நடக்கலடி, எதுவுமே நடக்கலை. அந்த பொண்ணு யார் தெரியுமாடி? உங்கள் அப்பேங்காரை அனுப்பிவிட்டாள். சி, ஒரு பொண்ணு கூட நீ தப்பாக இருக்கிறக்காண்டி எங்கள் அப்பா பேரை சொல்லி தப்பிக்கலான்னு நினைக்கிறியா நீ? உங்கள் அப்பே ரொம்பவே யோக்கியந்தான், உத்தமந்தான்,
பாரு உங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ செல் எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறாரு. அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது சுகா நல்லாவே ட்ரிங்க் பண்ண வச்சு சுகாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அந்த பொண்ணை ட்ரெஸ் இல்லாமல் சுகா கூட படுக்க வச்சது எங்களுடைய அப்பா தான். எதுக்காண்டினா நீங்கள் வந்து சுகாவை விட்டுட்டு நீங்கள் வந்துடணும் அப்படின்றதுக்காண்டி தான். ஏன்னா சுகா எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அந்த ஹோட்டலோட ஃபுட்டேஜை வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஃபுட்டேஜை எரேஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க. அப்போ தேடி இருப்பார், ஃபுட்டேஜை எரேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எரேஸ் பண்ண ஃபுட்டேஜை திருப்பியுமே ஹேக் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஃபுட்டேஜையே கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால தான் கண்டுபிடிச்சோன்னே தான் உங்களை தேடிட்டு இருந்திருப்பாரு, நீங்கள் கிடச்சிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அப்பா வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. என் பொண்ணை காணோம், என் பொண்ணு காணாமல் போனதுக்கு இந்த மாஃபியா பாஸ் சுகா தான் காரணம், அவனால தான் என் பொண்ணை காணோம், என் பொண்ணுக்கோ என்னோடய பேர பிள்ளைங்களுக்கோ நீங்கள் தான் நீதி வழங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அது கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்தோன்னே சுகாவுக்கு ஓவராக ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களை வந்து அவர் கொண்டுட்டாரு, பிள்ளைங்களையும் பேர பிள்ளைகளையும் சேர்த்து கொண்டுட்டாருன்ற மாதிரி தான் வந்துட்டு உங்களுடைய அப்பா வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு. அதனால இது பெரிய கேஸாக பெரிய இஷ்யூ ஆகி தான் வந்துட்டு சுகாவை இப்போ எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. சுகா இதெல்லாம் நிரூபிக்கணும், என் பொண்டாட்டியும் என் பிள்ளைங்களும் உயிரோடு தான் இருக்காங்க, நான் எதுவுமே பண்ணலை, இதுக்கெல்லாம் காரணமே வந்துட்டு இந்த ஆள் தான்ன்றதை நிரூபிக்கணுன்றக்காண்டி தான் அவர் தலைமறைவாகவும் சுற்றிட்டு இருந்திருக்காரு. இதுதான் நடந்திருக்கும். இதை தான் இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைனும் பண்ணிகிட்டு இருக்காரு. எங்கள் அப்பா எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? எதுக்கு பண்ணணும்னா, உங்கள் அப்பா இனிமேல் ஒரு மாஃபியா லீடருக்கு தன்னோட பொண்ணை கொடுக்கணும்னு நினைக்கல. ஏன்னா இந்த மாஃபியா வாழ்க்கையே எப்பயாவது எனக்கு முடிவாகும்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருப்பாரு. ஏன்னா அவருமே ஒரு ரவுடி தான். அவருக்கு பயம் இருக்காதா தன்னோட பொண்ணை பற்றி? அது வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கிற பயம்தான் உங்கள் அப்பாவுக்குமே இருக்குது. உங்கள் அப்பாவுடைய லிட்டில் பிரின்சஸ் நீ. அதனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு அவர் நினச்சிருக்காரு. கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் வந்துட்டு என்கிட்ட இருந்து உன்னைய பிரிக்கணும், உங்ககிட்ட இருந்து என்னை பிரிக்கணுன்றக்காண்டி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, நீ ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் வேறு எங்கேயோ போயிட்ட. இதனால தான் நீ எங்கேயோ போயிட்டேன்ற டென்ஷனில் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் தெரிஞ்சோன்னே அவர் என் மேலே இப்படி பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு உனக்காண்டி தான், உன் மேலே இருக்கிற பாசத்துக்காண்டி தான் அவர் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. என் மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பழியவும் போட்டார். உன் மேலே இருக்கிற பாசத்தினால தான் நானுமே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்டி, இவ்வளோ உன்னை வற்புறுத்தி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் உன் மேலே இருக்கிற பாசத்தினால தான். இப்போ நீ எங்கள் அப்பாவோட பாசம் பெருசா என் புருஷனோட பாசம் பெருசான்னு கேட்டால் நான் 2 பேரோட பாசமே உனக்கு பெருசுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் அப்பா உன் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு. அதனால வந்துட்டு இந்த மாதிரி மாஃபியா கேங்கோட ஒய்ஃபாக நீ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நான் உன்னை விடக்கூடாது, இதுக்கான இந்த மாஃபியாவையும் தூக்கி போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன்டி ஒயனு. என்னோடய பாசமும் பெருசு தான், உங்கள் அப்பாவோட பாசமும் பெருசு தான். உங்கள் அப்பா பண்ணது எல்லாமே நியாயம்தான். இருந்தாலும் என் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குடி ஒயனு, தப்பு இருக்குது. என்னை மன்னிச்சுக்கொடி ஒயனு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா வந்து உங்கள்கிட்ட அழுகிறாரு. இப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியுது. ஏன்னா டிவோர்ஸ் கேட்கும்போது உங்கள் அப்பா தான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு, அவனுக்கு டிவோர்ஸ் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, இப்போ சுகாக்கிட்டேருந்து நம்மளை பிரிக்கணுன்றக்காண்டி தான் அதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வருது. இப்போ இப்போ வந்து உங்களுடைய ஊருக்கு, அதாவது வந்து இப்போ நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க, இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கே இப்போ நீங்கள் போகிறீங்க. சுகாவையும் பிள்ளைகளை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ உங்கள் அப்பாட்ட தான் கேட்குறீங்க, எதுக்குப்பா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட கேட்டுட்ருக்கீங்க. கேட்டோடனே உங்கள் அப்பா சொல்கிறாங்க, பாருமா என்ன உங்கள் அம்மாவை பாரு, என்னை கட்டிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாருமா. அவள் ஒரு நாள் கூட ஹாப்பியாக இருந்ததில்ல, என்னை கட்டிட்டு எனக்கு என்ன ஆகுமோன்னு நினச்சி அவள் பயந்தது தான் அதிகம். ஸோ அதனால தான் என் பொண்ணு இப்படி பயந்தே சாகக்கூடாதுன்றக்காண்டி தான், இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என் பொண்ணோட லைஃப் வேஸ்ட்டாக போயிடும் தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் பயந்தேன். ஆனால் 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க. இதுக்கு மேலே உன்னை அவங்ககிட்டேருந்து எப்படி எனக்கு பிரிக்கிறதுன்னு தெரில. அப்படி தான் இப்படி ஒரு பிளானை போட்டு நான் அவங்ககிட்டேருந்து உன்னை பிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணீங்க? இதுக்கு தான் பண்ணேன், இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா உன் வாழ்க்கையே நாசமாக போயிடும்ல,
எப்படிப்பா ஏதாச்சும் ஒன்று ஆகும்? உங்கள் அம்மா டெய்லியும் இப்படி தாண்டா சத்துட்ருக்கா, டெய்லி எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு அவள் செத்துட்ருக்கா. என் பொண்ணு நீ, என்னோட லிட்டில் பிரின்சஸ் நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால் எப்படிடா பார்க்க முடியும்? அதுக்காண்டி எப்போ இப்படிலாம் சுகாவை தப்பாக க்ரியேட் பண்ணேம்மா, தப்பாக க்ரியேட் பண்ணேன், அது என் தப்பு தான், எல்லாமே உனக்காண்டி தாண்டா ஓஎன் பண்ணேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுமே அழுகுறாரு. இங்கிட்டு சுகானா அவங்கள அப்படியே வந்துட்டு அவர் நியாயமாக தான் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு அப்பாவாக இருந்தாலும் இதை தான் ஓஎன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. சப்போர்ட் பண்ணோடனே வந்துட்டு உங்கள் அப்பாவுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளையை நம்ம தான் மிஸ் பண்ணுறோன்ற மாதிரி உங்கள் அப்பாவே புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ உங்கள் அப்பாவே உங்கள் 2 பேரோட ஹேண்டை சேர்த்து அப்படியே வந்து கோர்த்து வைக்கிறாரு. கூட்டிகிட்டு போடா என் பொண்ணை, ஹாப்பியாக பார்த்துக்கூடா, கலங்காமல் பார்த்துக்கூடா, எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு. சொல்லி முடித்தோடனே அவ்வளோதான், உங்களுக்கு திருப்பியும் வாமிட் வருது, அவ்வளோதான், திருப்பி நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க. இதே மாதிரி தான் ட்வின்ஸு தான், அதே மாதிரி தான் சும்மா உங்களுக்கு சேரப் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி ட்வின்ஸும் பிறக்குது, அதே மாதிரி உங்களுக்கு காலும் வருது, அதே மாதிரி நீங்கள் ஹோட்டலுக்கும் போகிறீங்க. இப்போ உங்கள் அப்பா கிட்டே கேட்குறீங்க உங்கள் வேலையான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏம்மா இப்போலாம் நான் ஒன்றுமே பண்ணலாமான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்களுமே ஹோட்டலுக்கு போகிறீங்க, போய் பார்த்தா சுகா அதே மாதிரி இருக்காரு. உங்களுக்கு நான் டென்ஷன் ஆயிடுச்சு, திருப்பி ஏன்டா முதல்லேருந்து ஆரம்பிக்கிறேன், ஏன்டா என் ஜீவனை வாங்குறேன்ற மாதிரி சுகாட்ட கத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சுகா அவங்க ஹேண்டை பிடிச்சி லூஸு பைத்தியம், இதை பாரு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை திருப்பி காமிக்கிறாரு. ஆமாம் பொம்மை, ஏன் சுகாமமாக அப்படி பண்ணிகிட்ருக்க? திருப்பியுமே இந்த மாதிரி காமிச்சு நீ என்னை பிரிஞ்சு போனேன்னு வச்சுக்கோ, திருப்பி உன்னை தேடி வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணி திருப்பி ட்வின்ஸ் பிறக்கும்ல, உனக்கு இதே வேலையாக போச்சு போடா. மனுக்கு புரி. சுகாமம்மா இப்படிலாம் திருப்பி பண்ணாதீங்க, எனக்கு திருப்பி பெயின் ஆகுது, பெயின் ஆகட்டும். நீ அந்த பெயினோட அன்றைக்கி நீ அனுபவிச்ச பாரு, அந்த பெயினை எனக்கு பார்க்கும்போது அப்படியே உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வடிகிறத பார்க்குறதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சி, என்னை அழுக வைக்கிறது தான் உனக்கு எப்போயுமே பிடிச்ச விஷயம் தானே. சீச்சி அதெல்லாம் இல்லடி, இது ஒரு தனி ஃபீல், அதெல்லாம் உனக்குலாம் சொன்னாலாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகாலாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு அப்புறம் நீங்கள் எல்லாருமே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்குமே வந்துடுறீங்க. இப்போது உங்கள் 2 பிள்ளைங்க கையிலையும் அவங்க குழந்தைங்க, அதாவது உங்கள் ட்வின்ஸ் பேபி அதே மாதிரி தான் பொண்ணு பையனும் பிறந்திருக்கு, கையில் வச்சு விளாண்டுட்ருக்குது பிள்ளைங்க. அப்படியே நீங்கள் போகிறீங்க, போய் அப்படியே குழந்தைகள கையில் வாங்குறீங்க. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக மூவ் ஆகிட்ருக்கீங்க. அவ்வளோதான்டா மிஸ், இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிடுங்க. இது ஒரு ஹாப்பி எண்டிங் தான், சேட் எண்டிங்லேருந்து ஹாப்பி எண்டிங் முடிச்சிட்டேன். ஸோ தயவுசெய்து எல்லோரும் சொல்லிட்டு போயிருங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எல்லாத்துக்கும் பாய்டா, லவ் யூ ஆர்மிஸ்.